ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மெனுவை பார்க்க போகிறோம். த ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் 0. இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதையிலையும் வர மாதிரி டஞ்சன்ஸ் உள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வராங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு அவேக்னர்ஸ் போராடுறாங்க. ஆனால் இந்த கதையுடைய நாயகனுக்கு லெவல் அப் ஆகுறதுக்கான சான்ஸே கிடையாது. அதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு ரேரான சீட் கோட் கிடைக்குது. ஆப்பனண்ட்டுடைய அட்டாக்கை அனலைஸ் பண்ணி அவனுடைய ஸ்டேட்டஸை இன்ஃபினிட்டி அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஆப்பனண்ட்டுடைய பவரை அவனுக்கு அகைன்ஸ்டாவே யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுவும் இன்னும் பவர்ஃபுல்லா. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே வானத்துல இருந்து கருப்பு நிறத்துல இருக்க பாறைகள் எல்லாமே மழை மாதிரி பெய்ய ஆரம்பிக்குது. அது சாதாரண பாறைகள் இல்ல, மான்ஸ்டர்ஸ வெளியில கொண்டு வர பேரியர்ஸ். இங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸ்க்கும் தலைவன் லிங்கா. இதுங்களை பார்த்த மனுஷங்க எல்லாருமே அலறடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு குட்டி பையன் இசுகி டென்மா, அவன் கண்ணு முன்னாடியே அவனுடைய பேரண்ட்ஸ் சாகுறாங்க. அதுவும் ஒரு ஸ்கெலிட்டன் சோல்ஜர் கிட்ட. அடுத்த நிமிஷமே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் தான் நம்மளுடைய ஹீரோ. இப்ப எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். உடனே பக்கத்துல இருக்க ரீக்கவும், என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் எதையுமே வெளிக்காட்டிக்காம எல்லாத்தையுமே சமாளிக்கிறான். உடனே கூட வந்த ஃப்ரெண்டும், எனக்கு நல்லா தெரியும், எப்பவுமே இந்த டைம்ல அவன் நல்லா தூங்குவான், நீங்க அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, அதுக்குதான் தூக்க கலக்கத்துல இருக்கான் போல. உடனே ஹீரோ வந்துட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ்ல வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்காரே அவர் யாருன்னு கேட்க உடனே அவன் ஃப்ரெண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த டிசாஸ்டர் பீஸ்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் ஹியூமானிட்டியை காப்பாத்துறதுக்காக அவேக்னஸ் தேவைப்பட்டாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் பேங்க் ஆஃப் அசுரா ரிவரை மேசிவான டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அந்த டைம் பீரியட்ல உலகத்துல இருக்க அவேக்னஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணி எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சாங்க. அந்த பேட்டில தான் ரிவர் கிராசிங் வார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டாக் குறைஞ்சிருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதுங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நீ கேட்டல, அந்த ஸ்டேஜ்ல இருக்க பர்சன் அது வேற யாரும் இல்ல, அந்த நார்த் கான்டினென்ட்டுடைய கமாண்டர் மெண்டோ இசுமி. ஆமா இரு, நீயும் அந்த நார்த் கான்டினென்ட்ல இருந்து தானே வந்திருக்க, ஆனா அவரை பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்ன நினைச்சேன்னா அவர் பாக்குறதுக்கு வயசான ஒருத்தர், தாடி வச்சுட்டு கையில ஒரு கோலை வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு, இவர் தான் ஃபர்ஸ்ட் அவேக்னர், அந்த டிசாஸ்டர் பீஸ்ட பத்தி நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணமா இருக்கிறதே அவர் தான். அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான அவேக்னர். நீ ஜின் டேவாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன், லைட் ஆஃப் த ஹியூமானிட்டின்னு அவர் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஃபேமஸான ஆளே இவருடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். உடனே ஸ்டேஜில் இருக்க கேப்டன் மெண்டு வந்துட்டேன், ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டேன், இது வரைக்கும் அவைக்கன் ஆகாம ஆர்டினரி பீப்புளா இருக்கவங்க இந்த கல்வெட்டை டச் பண்றது மூலியமா அவைக்கன் ஆவாங்களாம். ஸோ நான் இங்க வந்ததுக்கான ரீசனும் இதுதான். நீங்க எல்லாருமே அவைக்கன் ஆயிட்டு வார் ஜோன்ல அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவர் யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கல்வெட்டை வர வைக்கிறாரு. இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் சந்தோஷப்பட, இதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், அவர் சொன்னதை நீ கவனிச்சியா, நம்மளுமே அவேக்னர் ஆக போறோம். இதை கேட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரா அந்த கல்வெட்டத்தோட, ஆனா ஒருத்தருக்கு கூட அந்த ஸ்டோன் பவரை கொடுக்கலாம், ஈவன் தோ அத்லெட் டாப்பர்ஸ்னு ஒவ்வொருத்தரா போறாங்க. இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, இது வரைக்கும் ஒருத்தர் கூட அவேக்கன் ஆகல. அப்பதான் அங்க இருக்க செக்யூரிட்டி வந்துட்டு அடுத்த பர்சன் ஹிகாருவை கூப்பிடுறாரு. இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும், அவன் மட்டும் அவேக்கன் ஆகக்கூடாது, அவன் நார்மலாவே எல்லாரையும் புள்ளி பண்றவன், இன் கேஸ் அவேக்கன் ஆயிட்டானா நம்மளுடைய கதை அங்கேயும் முடிஞ்சிடும். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா அவன் அந்த கல்வெட்டுல கை வைக்கும் போது அது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. உடனே அவனும் சிரிச்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே இதை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. உடனே சிஸ்டம்லயும் இவனுடைய கிளாஸ் லைட்னிங்னு வருது. இதை தவிர்த்து அட்டாக், எஜிலிட்டி, டிஃபென்ஸ், மேஜிக்னு சொல்லிட்டு டோட்டலா 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. உடனே மாஸ்டர் பொண்ணு வந்துட்டு, ஒரு வழியா நமக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான், அவனோட லெவல் இப்போ 0ல இருக்கு, அப்போ அவனோட பேஸ் பாயிண்ட் வந்துட்டு 5 தான் இருக்கணும், ஆனா அவன்கிட்ட எதிர்பார்க்காத விதமா 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. உடனே அந்த தடியனும் மனசுக்குள்ள, ஹே ஓல்டு மேன், ஃபர்ஸ்ட் அவேக்னர் ஆயிருக்கேன், என்னை பத்தி பெருமையா ஏதாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு நினைக்க. உடனே ஹீரோ வந்துட்டு வழியை விடுன்னு சொல்லிட்டு அவனை தள்ளிட்டு போக, பதிலுக்கு அந்த ஹிகாருவும், உன்னுடைய டர்ட்டி ஹேண்டை என் மேல வைக்காத, நீ சாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க. இதை எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ கல்வெட்டை நோக்கி போறான். இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும், அவன் யாரு, லைனை கட் பண்ணிட்டு போறான், இன்கேஸ் அந்த ஹிகாரும் யாரையாச்சும் மார்க் பண்ணிட்டானோ அவங்கள கடைசி வரைக்கும் பழி வாங்காம விட மாட்டான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டோனை தொட வர, இதை பார்த்த கேப்டன் மெண்டுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆறா தெரியுது. அவன் கை பட்ட உடனே அந்த இடம் முழுக்க ப்ளூ கலர் லோட்டஸ்னால கவர் ஆகுது. உடனே மத்தவங்களும், இது ஹிகாரு அவைக்கனுங்க ஆகும்போது வந்த அந்த பிளாஷை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்த்த கமாண்டரும், இது ரொம்ப ரேரான ஆர்டர் பிரேக்கர், அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், எனக்கு சரியா தெரியல நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறப்போ அவனுக்கு எதிர்க்க ஒரு ஸ்கிரீன் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய லெவல் வந்துட்டு ஃபிக்ஸ்ட், அது எப்பவுமே
0ல தான் இருக்கும். அவனுடைய கிளாஸ் வந்துட்டு கமாண்டர் சொன்ன மாதிரியே ஆர்டர் பிரேக்கர். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுதான் ஓவர் மிமிஸ். இதன் மூலியமா ஆப்போனன்ட்டுடைய கவுண்டர் அட்டாக்க ஈஸியா அனலைஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ண முடியும். உடனே நம்ம ஹீரோ ஸ்டாட்ஸை செக் பண்ணி பார்க்க அட்டாக், எஜிலிட்டி, டிஃபென்ஸ், மேஜிக்னு சொல்லிட்டு எல்லாமே 0ல இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஸ்பெஷல் கிரேட் நிர்வாணா அது ஆக்டிவேட் ஆகுது. இதன் மூலியமா அவனுடைய எல்லா ஸ்டாட்ஸுமே 200 மாறுது. நம்ம ஹீரோவுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மிமி ஸ்கில்ல பயன்படுத்தி நம்ம ஹீரோவால அடுத்தவங்களுடைய ஸ்கில்ல லேர்ன் பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் கிஃப்டான நிர்வாணாவை பயன்படுத்தி அவனுடைய ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உடனே அவனும் மனசுக்குள்ள இதை வச்சு நான் டெவலப் ஆக முடியலனாலும் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய அவேக்னிங் பவர் மத்தவங்களுடைய கண்ணை கூசுது. இதே நேரத்துல கமாண்டருடைய பொண்ணும் அவனுடைய ஸ்டாட்ஸை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவன் கண்டிப்பா ஒரு லெஜெண்டரி அவேக்னரா தான் இருப்பான் அப்படிங்கிறப்போ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பாராட்ட உடனே ஹிகாருவும் இந்த பாராட்டு எனக்கு சொந்தமானது, உன்ன மாதிரி லூசர் கிட்ட இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய லைட்னிங் பவர் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண உடனே ஓவர் மிமிஸ் ஆக்டிவேட் ஆகி சி ரேங்குடைய ஸ்கில்லான சில்வர் ஸ்னேக்கை டிடெக்ட் பண்ணுது. உடனே அந்த ஸ்கில்ல அனலைஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக் ஹிட் பண்ணும்போது கரெக்டா மறைஞ்சிடறான். அங்க இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோ எங்க போயிட்டான்னு தேட கரெக்டா அந்த ஹிகாருக்கு பின்னாடி தான் நிக்கிறான். இதை நோட்டீஸ் பண்ண அவனும் என்னால அசைய முடியல அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நீ லக்கி ஸ்டார் தான். இன்கேஸ் நீ மட்டும் ஹியூமனா இல்லாம அந்த டிசாஸ்டர் பீஸ்டா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் கையால நீ செத்துருப்ப. இதை கேட்டு அவனும் பயத்துல கீழே விழுந்துட நம்ம ஹீரோவுடைய அந்த அனலைஸ் ப்ராசஸும் 100% கம்ப்ளீட் ஆயிடுது. ஒரு வழியா அந்த சி ரேங்க் தண்டர் வேவை அப்ளைன் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே அவன் பாடி ஃபுல்லா தண்டரால கவர் ஆக திரும்பவும் அதே இடத்துக்கு போறான். ஆக்சுவலா எப்பெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அந்த அனலைஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆயிடுவான். உடனே சிஸ்டம்லயும் நீங்க தண்டர் வேவை சக்சஸ்ஃபுல்லா அப்ளைன் பண்ணிட்டீங்க. இதன் மூலியமா நம்ம ஹீரோவுக்கு எல்லா ஸ்டாட் பாயிண்ட்ஸும் +10 இன்க்ரீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஏற்படுற காயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இதை பாக்குற மத்தவங்களும் அவனை சுத்தி லைட்னிங் ஸ்ப்ரெட் ஆகுது. இது அந்த ஹிகாருவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. உடனே அவனும் மனசுக்குள்ள இந்த ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோடைய ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 200ல இருந்து 210 மாறுது. ஓவரால் அவனுடைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு 840 மாறுது. உடனே அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்க வானத்தை கிழிச்சிட்டு ஒரு பாறை வந்து விழுது. உடனே கமாண்டர் வந்துட்டு அசம்பிளி ஓவர், எல்லாரும் ஸ்கூல் கிரவுண்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல உடனே கமாண்டர் மனசுக்குள்ள கண்டிப்பா இதுங்க என்ன தேடிதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ அவருடைய பொண்ணு வந்துட்டு நம்மளும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும், காம்பாக்ட் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி இல்ல. உடனே அவர் வந்துட்டு நம்ம இங்க இருந்து ஓடி போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நேரத்துல மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கிரவுண்ட்ல இருந்து வெளியில ஓடிட்டு இருக்கான். ஒருத்த மட்டும் அந்த ஸ்டோன் விழுந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹீரோ. உடனே அவன் ஃப்ரெண்ட் எதிர்க்க வந்துட்டு டிசாஸ்டர் பீஸ்ட் வருதுங்க, வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்ல பதிலுக்கு அவன் வந்துட்டு இதுங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ என்ன உளறிட்டு இருக்கான், நம்ம மட்டும் இங்க இருந்து ஓடலனா செத்துருவோம். பதிலுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணும் இது நம்ம ஹேண்டில் பண்ற விஷயம் இல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்ன நம்புங்கன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இன்கேஸ் நீ இறந்துட்டனா அதுக்கு என்ன பிளேம் பண்ணாதன்னு ஓட ஆரம்பிக்கிறான். கூடவே அவளுடைய ஃப்ரெண்டோடைய டைய பிடிச்சி இழுத்துட்டு போக உடனே ஹீரோ வந்துட்டு நான் அவேக்னர் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் எனிமி என்னுடைய பேரண்ட்ஸை கில் பண்ணவன் மாதிரியே இருக்கான், எனக்கு இன்னைக்கு லக்கியான டே தான் அப்படிங்கிறப்போ எதிர்க்க அந்த ஸ்கெலிட்டன் வரான். அவனுடைய கரண்ட் லெவல் 8. இவனுடைய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்துட்டு 100%ல இருக்கும். இன்கேஸ் ஆப்போனன்ட் இவனை விட பவர்ஃபுல்லா இருந்தா அந்த டிஃபென்ஸ் நல்லிஃபை ஆயிடும். இவனுடைய ஓவரால் ஸ்டாட் வந்துட்டு 295. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய நியூ ஸ்கில்லான தண்டர் வேவை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றான். அதோடைய எஃபெக்ட் வந்துட்டு அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்கிட்டு போகுது. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓடணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறான். இதே நேரத்துல அந்த கமாண்டர் பொண்ணும் ரீசெண்டா அவைக்கனான ஒரு பையன் லெவல் 8 பீஸ்ட ஒரே பஞ்ச்ல தூக்கி எறிஞ்சிருக்கான். இதை பார்த்த கமாண்டரும் அவனுடைய ஸ்பீடும் பவரும் வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்னதான் இவன் டேலண்டா இருந்தாலும் அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரை இவனால டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட 2 ட்ரபிள் கொடுக்கற எபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு அதோடைய டிஃபென்ஸ், அது ரொம்பவே அதிகம். ரெண்டாவது அதுகிட்ட இருக்க அந்த போன் ஃபயர், அதை யாராச்சும் டச் பண்ணாலே சாம்பல் ஆயிடுவாங்க. இதே நேரத்துல அந்த ஸ்கெலிட்டனும் அந்த போன் ஃபயரை நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்ப இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா பக்கத்துல இருந்த பெல்ச்சர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியல, அதான் உன் கதை முடிய போகுதுன்னு சொல்ல உடனே ஹீரோவுடைய அந்த மிமி ஸ்கில் வந்துட்டு போன் ஃபயரை டிடெக்ட் பண்ணுது. ஆக்சுவலா அந்த அட்டாக் நம்ம ஹீரோ மேல படும்போதுதான் அந்த ஸ்கில் இன்னும் வேகமா அனலைஸ் ஆகுது. இதை பார்த்த கமாண்டருடைய பொண்ணும் லெவல் 10 அவேக்னரே இந்த டைரக்ட் ஹிட்டை தாக்கு பிடிக்க முடியாது, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்ச இந்த ஜீனியஸோட கதை இங்கேயே முடிய போகுது. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஷர்ட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு
அப்போ பர்னிங்னா இப்படிதான் இருக்குமோ, ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இத பார்த்த கமெண்டரும் உன்னோட ஃபுல் பவரை நீ ஹைட் அவுட் பண்ணிருக்கியா அப்படின்னு ஷாக் ஆக நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அனலைஸ் முடிட்டோம், உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்ல அனலைஸ் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுது. உடனே அங்கிருந்த செக்யூரிட்டியும் அந்த பையன் மேல நான் கொஞ்சம் கூட ஹோப் வைக்கல, ஆனா இப்போ பாரு திரும்பவும் அந்த ப்ளூ லோட்டஸ் அப்பியர் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளுக்கு இன்னொரு மிராக்கிள காட்ட போறான். உடனே ஹீரோ வந்துட்டு இந்த வாட்டி எனக்கு என்ன ஸ்கில்ல கொடுக்க போற அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா சிஸ்டம் வந்துட்டு இவனுக்கு பிளாக் ஐஸ் வால்ங்கிற ஒரு ஸ்கில்ல கொடுக்குது. இதன் மூலியமா அவனுடைய பாடி சர்ஃபேஸ்ல ஐஸை கிரியேட் பண்ணி ஃபயர் எலிமெண்ட்டை பிளாக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹீரோவுடைய ஈச் ஸ்டார்ட் பாயிண்ட்டும் 210ல இருந்து 230 மாறுது. போன டைம் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ கிட்ட பவர் இருந்திருந்தாலும் அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணிருக்க முடியாது, ஆனா இப்போ அவனால பிரேக் பண்ண முடியும். இதை பார்த்த கமாண்டர் பொண்ணும் அவன் இப்பதான் லைட்னிங் யூட்டிலைஸ் பண்ணான், இப்போ ரெக்கவரிங் ஸ்கில்ல யூட்டிலைஸ் பண்றான். உடனே கமாண்டர் வந்துட்டு இந்த ஆர்டர் பிரேக்கருங்கிற ஸ்கில் ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனது, ஆனா இவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதை விட ஸ்பெஷலா இருக்கு. அவன் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெக்கவர் ஆவான் நான் எதிர்பார்க்கல, அவனுடைய ரெக்கவர் லிமிட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உடனே அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் திரும்பவும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு கவசம் மாதிரி வருது, அதுதான் அவனுடைய டிஃபென்ஸ் லைன் நினைக்கிறேன். அடுத்த நிமிஷமே அவனோட கையில இருக்க ஸ்வாட வச்சு அதை மின்னல் வேகத்துல அட்டாக் பண்றான். அந்த ஸ்கெலிட்டனுடைய கதையும் முடியுது. இதை பாக்குற எல்லாருமே இவனுடைய மூமெண்ட் ஸ்பீடை பாக்குறதுக்கு அவேக்னரால மட்டும்தான் முடியும்னு சொல்ல ஆக்சுவலா அவங்களால கூட இவனுடைய மூமெண்ட் ஸ்பீடை பார்க்க முடியல. ஹீரோ வந்துட்டு அவனுடைய பாடியை கவர் பண்றதுக்கு வெறும் ஆர்மரை மட்டும் கொண்டு வரல, அதோட சேர்த்து வெப்பனையும் கிரியேட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அதோடைய ஷேப்பை அவனால சேஞ்ச் பண்ண முடியுது. இது வந்துட்டு ஒரு காட் டேர் ஸ்கில். இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவால டிஃபென்ஸ் பண்ணவும் முடியும், அட்டாக் பண்ணவும் முடியும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆர்மரை டீஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் ஃப்ரெண்டு வந்து கட்டி பிடிச்சிட்டேன். நான் பயந்தே போயிட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. உடனே நம்ம ஹீரோவும் சாயு எங்கன்னு கேட்க அவ அந்த கூட்டத்துல தான் நின்றுட்டு இருந்தா. அந்த இடத்த பார்த்த நம்ம ஹீரோவும் அவ அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு வேலை மேல கோவமா இருப்பாளோ அப்படின்னு யோசிக்க இதே நேரத்துல கமாண்டர் வந்துட்டு அவன் அந்த ஸ்கெலிட்டனா டிஃபீட் பண்ணிட்டான். 100 அவேக்னர் சேர்ந்தா கூட அதை டிஃபீட் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆனா இந்த பையன் ஈஸியா அதை டிஃபீட் பண்ணிட்டான். உடனே அவங்க பொண்ணு சோக்கிட்ட நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிடு இந்த பையனை என் கூட கூட்டிட்டு போறேன்னு. இதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ ஜெயிச்சதுக்காக சாயு கோவப்படல, உனக்கு ஏதாச்சும் ஆயிட போதும்னு தான் பயந்துட்டான். உடனே கமாண்டர் மென்சு வந்துட்டு உன்னோட பேரு இசாக்கி டென்மா தானே. இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்க பாத்தீங்களா கமாண்டர் அவன் கூட பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை அவருடைய ஸ்டூடெண்டா எடுத்துக்க போறாரோ. உடனே கூட இருந்தவனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவருக்கு ஸ்டூடெண்ட் ஆகுற தகுதி ஜின் தேவாவை தவிர்த்து வேற யாருக்குமே இல்ல. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நான் சாயாவை தேடி போறேன் அப்படின்னு அங்க இருந்து கலந்துக்க கமாண்டர் மெண்டு வந்துட்டு நீ ரொம்பவே ஸ்பெஷல், உன்னோட இதயம் முழுக்க கோபமும் வலியும் இருக்கிறது என்னால உணர முடியுது, எனக்கு அதுக்கான ரீசன் தெரியணும் அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, என்னோட உயிரும் போக வேண்டிய அந்த தருணத்துல ஒரு அவேக்னர் தான் என்னோட லைஃபை சேவ் பண்ணாரு, ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் உயிர் போறத என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன், அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அதுங்க எல்லாத்தையுமே என் கையால கொல்லுவேன். இதை கேட்டு அவருமே நீ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு விரும்புறியான்னு கேட்க நான் உன்னை சேவியர் லீக்ல ஆட் பண்றேன், இதன் மூலியமா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பவரை உன்னால கெயின் பண்ண முடியும், அதை யூட்டிலைஸ் பண்ணி உன்னால ரிவெஞ்சும் எடுக்க முடியும். இதை கேட்டு ஹீரோவும் எனது சேவியர் லீகா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் டிசாஸ்டர் பீஸ்ட கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுல ஸ்ட்ராங்கான அவேக்னஸை இன்க்ளூட் பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அந்த இடத்துல உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான வெப்பனை கொடுப்பாங்க, ட்ரைனிங் பீரியட்ல இருக்கவங்களுக்கு 10,000 கோல்ட்ஸை எவ்ரி மந்த் கொடுப்பாங்க, இது மட்டும் இல்லாம உனக்கு ஹை ரிவார்ட்ஸும் கிடைக்கும். நீ சேவியரா என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்து அந்த பீஸ்ட டிஃபீட் பண்ணி நம்ம கண்ட்ரில இருக்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும். உடனே நம்ம ஹீரோட மனசுக்குள்ளேயும் எனக்கு இந்த ரிவார்டு ரிசோர்ஸ் எதுவுமே தேவையில்ல, நான் ஃப்ரண்ட் லைன்ல ஜாயின் பண்ணி அந்த பீஸ்ட டிஃபீட் பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே மோட்டிவ். பதிலுக்கு அவரும் எல்லா இயரும் பிப்ரவரி மந்த்ல இந்த சேவியருக்கான டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க, இதுல 10,000 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், இதுல டாப் 100 பொசிஷன்ஸ்ல யார் வராங்களோ அவங்க தான் சேவியருக்கு குவாலிஃபை ஆவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டுடைய ஹையஸ்ட் ரெக்கார்டு என்னன்னு கேட்க பதிலுக்கு அவரும் அது 1,15,000 பாயிண்ட்ஸ், அந்த ரெக்கார்டை செட் பண்ணது ஜின் டேவா, அதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி. நீ 13% ஸ்கோர் பண்ணாலே போதும் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம், 15% ஸ்கோர் எடுத்தனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்ளைன் பண்ணலாம். உடனே ஹீரோட மனசுக்குள்ளேயும் ஜின் தேவா ரிமூரி மென்ஷன் பண்ண அந்த ஹியூமனிட்டி லைட், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்னர். உடனே கமாண்டரும் ஜின்னும் உன்ன மாதிரி ஸ்பெஷலான பர்சன் தான், ஆனா அவனை உன் கூட கம்பேர் பண்ணனா அதோடைய ரிசல்ட் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு நான் அந்த ஜின்னை சர்பாஸ் பண்ண போறான். இதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிட்டு அந்த ஜின் கூட பேசினதை நினைச்சு பாக்குறாரு, நீ உண்மையிலேயே பாப்புலர் ஆக போற, இதுக்கப்புறம் வரப்போற யங்கர் ஜெனரேஷன் உன்னை ஃபாலோ
ஃபாலோ பண்ண போறாங்க. பதிலுக்கு அந்த ஜின் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்றதுனால மட்டும் அந்த பீஸ்டை டிஃபீட் பண்ணிட முடியாது. என்ன வந்துட்டு சர்பாஸ் பண்ணணும். இதை நினைச்சு பார்த்துட்டு நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னை சர்பாஸ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்த ஹீரோவும் இது என்னதுன்னு கேட்க, நம்மளுடைய உலகத்தையும் பீஸ்டுடைய உலகத்தையும் கனெக்ட் பண்ற பேசேஜ் தான் இது. நீ ஒரு பீஸ்ட் அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கல்வெட்டை விட்டுட்டு வந்தனா அதன் மூலியமா இன்னொரு பீஸ்ட் வரும். அவேக்னர்ஸ் எல்லாருமே பீஸ்டை டிஃபீட் பண்ணிட்டு அதோடைய கல்வெட்டை இந்த இடத்துல வைப்பாங்க. இதன் மூலியமா வேற பீஸ்ட் வரும்போது அதுங்களை ட்ரைனிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுலயுமே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. அதுங்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலும் இல்லைன்னா லெவல் அதிகமானாலும் அது ரொம்பவே டேஞ்சரா மாறிடும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா நமக்கு முன்னாடி இருக்க இந்த பீஸ்ட் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் கிங்க நியூ அவேக்னர் வரதுனால அவங்க சாவறதுக்கான சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு ரோக்கி கிரேவியார்ட்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜின் வந்துட்டு இந்த பிளேஸ வெறும் 3 minutes 14 secondsல கிளியர் பண்ணிட்டான். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவனை சர்பாஸ் பண்ணணும்னா 3 minutesல இந்த பிளேஸ கிளியர் பண்ணணும். இதை மட்டும் நீ பண்ணிட்டனா உன்னை என்னுடைய ஸ்டூடெண்டா மாத்திக்கிறான் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. கதையுடைய ஆரம்பத்திலேயும் அந்த இடத்துல இருந்தவங்க நம்ம கமெண்டரை பார்த்துட்டு அது மெண்டு தானே, அவர் பக்கத்துல இருக்கிறது ரீசெண்டா ஒரு பையனை பத்தி ரூமர் போயிட்டு இருந்துச்சு, அவனா இருப்பானா, அவர் பக்கத்துல ஒருத்தன் போறானா. எனக்கு தெரிஞ்சு அவனோட அவேக்னிங் வந்துட்டு ஜின் தேவா லெவலுக்கு இருந்தா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவனை பார்த்தா அந்த அளவுக்கு ஃபேமஸா தெரியல. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு லெவல் 10 கேமினட்டி பீஸ்ட் இருக்க அந்த ஆபத்தான ஸ்டேஜ்குள்ள போக ட்ரை பண்றான். இதை பார்த்த மத்தவங்களும் அது அந்த புதுசா வந்த பையன் தானே, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சப்போர்ட்டா யாரும் இருக்காங்க, அதனாலதான் இவனுடைய கான்பிடென்ட் இந்த லெவலுக்கு இருக்கு. உடனே இன்னும் சில பேரும் அதெல்லாம் இல்ல, அவன் அந்த ரிசப்ஷனிஸ்ட கரெக்ட் பண்ண பாக்குறான் போல. இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் இந்த ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகணும்னு கேட்க, பதிலுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களோட பார்ட்டில எத்தனை மெம்பர் இருக்கீங்கன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் மட்டும்தான் சொல்ல. இதை கேட்ட அந்த பொண்ணு கோவத்துல இந்த ஜோக்ல இங்க வேணாம், உண்மையை சொல்லும், என்னை கிண்டல் பண்ண வந்தியா இல்லைன்னா கரெக்ட் பண்ண வந்தியா, இது வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஸ்டேஜ், இங்க நீ இன்ஜூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டு பின்னாடி இருந்த ஒரு பொண்ணும் இது ஒன்னும் டேட்டிங் ஸ்பாட் இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை துரத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வந்தது இந்த ஸ்டேஜை சேலஞ்ச் பண்றதுக்கு. இதை கேட்டு அந்த பொண்ணும் சரி சரி ரொம்ப டஃபா ஆக்ட் பண்ணாத, என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், இப்ப வீட்டுக்கு போன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பயங்கரமான லுக்க விட்டுட்டு என்னை திரும்பவும் ரிப்பீட் பண்ண வைக்காத, நான் இங்க உன் நம்பருக்காக வரல, என்ன ஸ்டேஜ்குள்ள போறதுக்கு அலோவ் பண்ண. இதை கேட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு இன்கேஸ் உள்ள நீ இறந்துட்டுனா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர் பேண்ட கொடுக்குறான். இதை கேட்ட மத்தவங்களும் அந்த பொண்ணே நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா எதுக்குடா டஃபா நடிக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்கணும் சிரிச்சுக்கிட்டு லெவல் 0ல இருந்துட்டு லெவல் 10 ஸ்டேஜை சேலஞ்ச் பண்ண போறியா, இன்னுமா உனக்கு புரியல, இது ஒரு சூசைட் மிஷின். உடனே இன்னொருத்தனும் அவன் இந்த அளவுக்கு கான்பிடண்டா போறானோ கண்டிப்பா அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிரேட் கிஃப்ட் இருக்கணும், இந்த கிஃப்ட்ங்கிறது அவேக்னர்ஸ்க்கு ஒரு போனஸ் மாதிரி, ஆனா அவங்களுடைய லெவலை பொறுத்துதான் அந்த கிஃப்டுடைய கிரேட் இருக்கும். இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க பிரேஸ்லெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகுறான். உடனே அவனும் மனசுக்குள்ள இந்த ஸ்டேஜை கிளியர் பண்றதுக்கு எனக்கு 3 minutes தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கே தெரியுது அந்த இடம் ரொம்பவே பெருசுன்னு. உடனே நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல கோடாமா ட்ரைபை சேர்ந்த ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணுது. உடனே அவனுடைய கையை கோடாரியா மாத்தி அந்த பீஸ்ட பீஸ் ஆக்கிடுறான். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரீக்கு அகைன்ஸ்டா இந்த ஆக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட் இப்போ 2 ஸ்லைஸ் ஆனது எப்படி இருக்கு. அது மூலம் நம்ம ஹீரோவை பார்த்து ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குதுங்க. இதே நேரத்துல அவுட் சைட்ல சூ வந்துட்டு ஃபாதர், இந்த மாதிரி ரூக்கீஸ்க்கு நிறைய ஸ்டேஜ் இருக்கும்போது எதுக்காக இந்த ஸ்டேஜுக்கு அவனை கூட்டிட்டு வந்தீங்க. பதிலுக்கு அவரும் ஜின் தேவா அவன் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணது இந்த ஸ்டேஜை தான், அவனை சர்பாஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜை முதல்ல பீட் பண்ணணும். பதிலுக்கு அவளும் அவனை சர்பாஸ் பண்றதெல்லாம் இம்பாசிபிள். ஃபர்ஸ்ட் அந்த ஜின் தேவாவை பார்க்கும்போது ரொம்ப கைண்ட் அண்ட் அப்ரோச்சபிள் பர்சன் நினைச்சான். ஆனா லெவல் 97 பீஸ்ட இன்ஸ்டன்டா கில் பண்ணும்போது அவரோட கண்ணை பார்த்தேன், அது ஒரு ஹியூமனுடைய கண் மாதிரி தெரியல, ஒரு கடவுளோட கண் மாதிரி இருந்துச்சு. பதிலுக்கு கமெண்டரும் இந்த பையன் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, அவனை மட்டும் கரெக்டான வேல கொண்டு போனோம்னா அவன் வேற லெவல்ல வருவான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி உள்ள இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சே, இதுங்களோட லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனாலதான் என்னுடைய மிமிஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகல. உடனே அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம் வருது. நம்ம ஹீரோவும் அடுத்த நிமிஷமே அதை 2 ஸ்லைஸா வெட்டிடுறான். சே, நான் நிறைய எதிர்பார்த்தேன் இதுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா இவ்வளவு வீக்கா இருக்குங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மிமிஸ் வந்துட்டு பி ரேங்க் ஸ்கில்ல டிரெக்ட் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இங்க எதுவுமே இல்லைங்கிறப்போ அந்த கீழே விழுந்த மான்ஸ்டரும் திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது.
ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு அதோடைய ஹெட்டை ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிருப்பான். ஆனாலுமே அது ரீஜென்ரேட் ஆயிருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் அப்ப இது அவ்வளவு ஈஸியா முடிய போறது இல்ல. அப்பதான் சிஸ்டம்லயும் இதோட பேரு வந்துட்டு ரீஜென்ரேட் கூடாமா. இது கிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னா ரொம்ப சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடும். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பிளாக் ஐஸ் வால் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. இதன் மூலியமா அது கிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சஸுமே வெட்டி வீசுறான். இது திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகாம பாத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு மேசிவான டேமேஜை ஷார்ட் பீரியட்ல லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அதை மல்டிபிள் பீஸா வெட்டி வீசிடுறான். ஒரு வழியா இதோட கதை முடிஞ்சது. ஆனா இந்த பிளாக் ஐஸ் வால் யூட்டிலைஸ் பண்ணதுனால என்னுடைய மானா ரொம்பவே ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ரீஜெனரேட் ஆகி வருது. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் இது இன்னுமே சாகலையா, நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா இதுலயுமே எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இது ஒவ்வொரு வாட்டி ரீஜெனரேட் ஆகும் போதும் என்னோட அந்த அனலிஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நான் ரிப்பீட்டடா பண்ணணும், அப்பதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஆனா எனக்கு கொடுத்திருக்க டைம் வெறும் 3 மினிட்ஸ் தான். அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. இந்த தண்டர் வேவையும் அந்த பிளாக் ஐஸ் வாலையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தணும்னா இந்த அனலைஸ் ஸ்பீடு வந்துட்டு ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதுலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ரெண்டு ஸ்கில்ல ஒரே நேரத்துல யூட்டிலைஸ் பண்றதுனால என்னுடைய மானா ரொம்பவே கன்சியூம் ஆகும். ஒருவேளை என்னோட மானா 0 ஆயிட்டு என்னால அந்த அனலைஸ் பார்த்தா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நான் இந்த இடத்துலயே இறந்துருவேன். ஆனா எனக்கு இப்ப வேற வழியும் இல்ல, இதை நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய அந்த அனலைஸ் பார்ட் வந்துட்டு 99 அப்ளைன் பண்ணிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோவுடைய மானா 0க்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சிவியரா இன்ஜூர் ஆயிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி இல்லாம அந்த அனலைஸ் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலா இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு லோட்டஸ் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்குது. இது வந்துட்டு ஹீரோவுடைய மானாவை கன்சியூம் பண்ணி 5 மீட்டர் ரேடியஸ்ல இருக்க எனிமீஸ்க்கு சிவியரான டேமேஜ் கொடுக்கும். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இதன் மூலயமா அந்த பீஸ்டும் டிஃபீட் ஆயிடுது. இதே நேரத்துல வெளியில இருக்க அந்த ரிசப்ஷனிஸ்டும் 3 மினிட்ஸ் ஆக போகுது. ஆனா உள்ள போன அந்த பர்சன் வெளியில வரதுக்கான அறிகுறியே இல்ல. ரெஸ்கியூ டீமா உடனடியா கூப்பிடணும்னு சொன்னா உடனே சூ வந்துட்டு லெவல் 10ல இருக்க பீஸ்ட்னால அவனை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா 3 மினிட்ஸ்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதே நேரத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நியூ ரெக்கார்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ப்ரீவியஸ் ரெக்கார்டை நம்ம ஹீரோ பிரேக் பண்ணிருக்கான். அவன் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 2 மினிட்ஸ் 14 செகண்ட்ஸ். வெளியில வர நம்ம ஹீரோவை பார்த்த மத்தவங்களும் இவன் ஜின் டேவாவுடைய ரெக்கார்டையே பிரேக் பண்ணிருக்கான். இதே நேரத்துல கமாண்டர் மென்டுவும் இது போதும், இப்ப நான் உன்னை அபிஷியலா என்னுடைய ஸ்டூடெண்டா எடுத்துக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்க சூவும் என்னுடைய அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இதை கேட்ட மத்தவங்களும் என்னது மென்டுவுடைய ஸ்டூடெண்டா, பதிலுக்கு இன்னொருத்தனும் நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா அவன் டேவாவுடைய ரெக்கார்டையே பிரேக் பண்ணிருக்கான். உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, ரெக்கார்டை பிரேக் பண்ணதுக்கான பிரசன்டேவ்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட கொடுக்குறான். பதிலுக்கு அவனும் அதெல்லாம் பரவாயில்ல, லெவல் 0ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல சேலஞ்ச் பண்ணா யார் தான் நம்புவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சூ வந்துட்டு எங்க கூட வரியா இல்ல நாங்க கிளம்பிடுவான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் பின்னாடியே போக சூ வந்துட்டு எங்க அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால ரொம்ப அரகண்டா நடந்துக்காத. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்டேஜ் நான் கிளியர் பண்ணது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இது டிஃபிகல்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு கமெண்டாரும் நீ இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜே சேலஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்ல இந்த பீஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு லெவல பேஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஸ்பீஷியஸ் பேஸ் பண்ணிருக்கேன். நீ ஃபேஸ் பண்ற அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு இன்டெலிஜென்ட் இல்லாம இருந்தா அதை டீல் பண்றது ரொம்பவே ஈஸி. ஆனா அதுவே ஒரு ஹியூமன் அளவுக்கும் இல்ல அதை விட பெட்டரான இன்டெலிஜென்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். எதை வச்சு ஆர்டினரி அண்ட் அட்வான்ஸ் லெவல்னு ஸ்பிளிட் பண்றாங்கன்னா அந்த ஸ்பீஷியஸ் உடைய பவர் இன்டெலிஜென்ட் வச்சுதான். இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லாமே நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்க இதை கிட்ட ஹீரோ வந்துட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண அந்த 2 மான்ஸ்டரும் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா அதுங்களால பெயினை ஃபீல் பண்ண முடியல. உடனே சூ வந்துட்டு இவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இப்படிப்பட்ட ஒரு ஆறு அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த சீன் இங்கேயே முடிய உடனே இதை கேள்விப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கமாண்டர் அவனை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாராம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான். ஆனா நார்மல் லெவலுக்கும் அட்வான்ஸ் லெவலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம அந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட் உடைய ஃபுல் கண்ட்ரோலுமே அந்த ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ஸ்டேஜுக்குள்ள நுழையிற எல்லாருமே ரீசெண்டா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமரும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கேன். உடனே இன்னொருத்தனும் நீங்க சொல்ற அந்த பர்சன் வந்துட்டு ரெஜி கினோஷிதா தானே அப்படிங்கிறப்போ அவனுடைய வாயை பிளாக் பண்ணிட்டேன். இதை யாராச்சும் கேட்டாங்கன்னா அடுத்தது நீயும் காணாம போயிடுவ, பரவாயில்லையான்னு கேட்க அப்பதான் அந்த ரெஜி கினோஷிதாவை காட்டுறாங்க. அவன் தான் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ற சீஃப் உடைய சன். உடனே பின்னாடி இருந்த பாடி கார்டும் சார் நம்ம எப்போ கிளம்ப போறோம்னு கேட்க இந்த டிஸ்ட்ரிக்ட் 4 வந்துட்டு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க, எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவான். அது வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் எனக்காக லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச அந்த ரிவார்டை ஓபன் பண்ணி பாக்குறோம். இதுக்கு பேர் தான் கர்மா ஸ்டோன்.
வரும். இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததில்ல? உடனே ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஸ்டோன் விழுந்ததை நான் பார்த்தேன். ஆனா அது கிரீன் கலர்ல இருந்துச்சு. இதை பார்த்து சூ வந்துட்டு, என்னது அந்த மாதிரி பிகினர் ஸ்டேஜ்ல இன்டர்மீடியட் கர்மா ஸ்டோன் கிடைச்சிச்சா? உடனே ஹீரோ வந்துட்டு, கர்மா ஸ்டோன்னா என்னன்னு கேட்க, நான் மறந்தே போயிட்டேன். இதெல்லாம் உனக்கு புதுசு இல்ல? இந்த கர்மா ஸ்டோனை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் டிசாஸ்டர் பீஸ்டோ இல்லைன்னா அவைக்னரோ இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல உனக்கு இந்த கர்மா ஸ்டோன் கிடைக்கும். இது நீ அப்சர்வ் பண்றது மூலியமா உன்னால லெவலப்பும் ஆக முடியும். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த ஸ்டேஜ்ல எப்படி உனக்கு கர்மா ஸ்டோன் கிடைச்சிச்சு? உடனே கமெண்ட் வரும், மேபி அது டென்மாவுடைய கிஃப்டா இருக்கலாம். ஆக்சுவலா இந்த கர்மா ஸ்டோனுங்கிறது யாராச்சும் டிஃபீட் பண்ணனா அதுக்கு ரிவார்டா கிடைக்கும். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் 2 டிசாஸ்டர் பீஸ்டை டிஃபீட் பண்ணிருக்கான். ஆனா லெவல பார்க்கல. ஒன்ஸ் அந்த கர்மா ஸ்டோன் அப்பியர் ஆயிடுச்சுன்னா அது ரீசனே இல்லாம வேனிஷ் ஆகாது. என்னுடைய தியரி மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் பீஸ்டை நம்ம ஹீரோ கொன்னதுக்கு அப்புறம் யாராச்சும் அதை அப்சர்வ் பண்ணிருக்கணும். நம்ம ஹீரோவால அந்த கர்மாவை அப்சர்வ் பண்ண முடியல. அதனால அது கர்மா ஸ்டோனா கன்வெர்ட் ஆயிருக்கேன். உடனே சூ வந்துட்டு, உன்னால லெவல பார்க்க முடியலன்னா அப்புறம் எப்படி உன்னுடைய ஸ்டாட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அது வந்துட்டு அப்படின்னு இருக்கா. உடனே கமாண்டர் வந்துட்டு, ஒவ்வொரு அவைக்னருடைய கிஃப்டும் ஸ்ட்ரிக்ட்லி கான்பிடென்ஷியல், அதை நீ மறக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு சூவும் சாரி சொல்லிடா. உடனே அவர் வந்துட்டு, அந்த கர்மா ஸ்டோனை நீ வச்சுக்கிறியோ இல்ல யாருக்காச்சும் செல் பண்றியோ அது உன்னோட விருப்பம். 5 கான்டினென்ட்ல இருக்க எல்லா கமாண்டருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. நான் அதை அட்டன் பண்ண போகிறதுனால கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, என்கிட்ட இருக்க உன்னுடைய ரிலேஷன்ஷிப் அது சீக்கிரட்டாவே இருக்கட்டும். செகண்ட் வந்துட்டு, உன்னோட கிஃப்ட் பத்தின விஷயத்த யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் வந்துட்டு, நான் திரும்பி வரத்துக்குள்ள அட்வான்ஸ் லெவல்ல இருக்க 6 ஸ்டேஜ் நீ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ண. அதுக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டேன். இதே நேரத்துல டிஸ்ட்ரிக்ட் 4ல இருக்க ஃபிளேம் ராக்க தான் காட்டுறாங்க. அங்க இருக்க 2 பேர் வந்துட்டு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், எதுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அங்க இருக்க பாடி கார்ட்ஸும் இந்த இடத்த ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டாங்க. கினோஷிதா ஃபேமிலியுடைய கிராண்ட் சன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த ப்ளூ ஹேர் பையனும், பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற அந்த பர்சன் இன்னும் இந்த இடத்துக்கே வரல. அது வரைக்கும் நாங்க எதுக்கு வெயிட் பண்ணோம்? ஒழுங்கா எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்ல, இப்ப மட்டும் நீங்க என்ன உள்ள விடல, நாங்க அவைக்னர் கில்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே பின்னாடி வந்த ஒருத்தனும் அவனை ஒரே பஞ்ச்ல தூக்கி எறிஞ்சிடறான். இத பார்த்த பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டும் அவனை அட்டாக் பண்ண, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு என்னுடைய பீரங் ஸ்கில்லே அவனை டேமேஜ் பண்ணலையா? அப்படிங்கிறப்போ ஆப்போனன்ட் வந்துட்டு மெட்டலா மாறி அவனை அட்டாக் பண்ண வர, இத பார்த்த அவனும் இது எடுத்து ஸ்பைக் டெக்னிக் ஆச்சு, எந்த ஒரு அட்டாக்கும் இவனை டேமேஜ் பண்ணாது, அப்பனா இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னு நினைக்கும் போதே அவனை ஒரே கிக்ல நாக் அவுட் பண்ணிடுறான். இத பார்த்த மத்தவங்களும் லெவல் 7 அண்ட் லெவல் 8 சேர்ந்து இந்த 2 பேரையும் ஒரே ஆளா நாக் அவுட் பண்ணிருக்கான். அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் போலாம். பதிலுக்கு இன்னொருத்தனும் இந்த டக்கீரோ வந்துட்டு ரெஜி கினோஷிதாவோட 4 பில்லர்ல ஒருத்தன். அது மட்டும் இல்லாம லெவல் 12 சேர்ந்த மெட்டல் எலமெண்டலிஸ்ட். உடனே அவன் வந்துட்டு, மாஸ்டர் பெர்மிஷன் இல்லாம யாராச்சும் உள்ள போனீங்க, இந்த 2 பேரோட நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எறிய, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை பிடிச்சிடலாம். இத பார்த்து அவனும், டேய் குட்டி பையா, நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? மாஸ்டருடைய பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. இன் கேஸ் போக நினைச்சனா உனக்கும் அவங்க கதிதான். அப்படின்னா உன்னை பீட் பண்ணாம என்னால உள்ள போக முடியாது, அப்படிதானே? உடனே சூ வந்துட்டு நார்த் அட்மினுக்கு கான்டாக்ட் பண்றான். உடனே ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, டீச்சர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, உனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், இவங்க 2 பேரையும் நீ பாத்துக்கோ. உடனே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணி பாக்குறான். லெவல் 0ல இருந்துட்டு என்னை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியமா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் அவனை விட மாட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த நிமிஷமே அவன் ஃபேஸ்ல ஒரு பஞ்சை லான்ச் பண்றான். இதை பார்த்த மத்தவங்களும் அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். லெவல் 0ல இருந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பீடா, ஆனா அந்த அட்டாக்க அவன் மெட்டலை வச்சு பிளாக் பண்ணிட்டான். உடனே அவன் வந்துட்டு, அவன் கிட்ட நல்ல ஸ்பீடு இருக்கு ஆனா பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கைய மெட்டலா மாத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வரான். இதே நேரத்துல மினிமிஸ் வந்துட்டு அந்த சீரன் கூடிய ஸ்கில்ல டிரெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ வந்துட்டு, நார்மல் அட்டாக் மேல எந்த எஃபெக்டும் காட்டாது, அப்பனா அவன் மெட்டலா மாறுறதுக்கு முன்னாடி அவன் அட்டாக் பண்ணும், அதுவும் ஸ்பீடா. உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்பீடை தண்டர் வேவோட கனெக்ட் பண்றான். நீ மெட்டலை வச்சு கவர் பண்றதுக்கு சான்ஸ கொடுத்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அவனை கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது அங்க இருக்கவங்களால அவனுடைய அட்டாக் ஸ்பீடை கூட பார்க்க முடியல. பதிலுக்கு அவனை, என்னால மெட்டலை வச்சு கவர் பண்றது கூட இவன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். 0 லெவல்ல இருக்கவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர்? இப்படியே போச்சுன்னா நான் தோத்துருவேன், எனக்கு இப்ப வேற வழியே இல்ல, நான் இப்ப அதை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் பாடியுமே மெட்டலா மாத்திடுறான். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த பண்ணதே இல்ல.
நீ இந்த அளவுக்கு என்ன புஷ் பண்ணதுனால தான் என்னால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப என்னுடைய கரண்ட் டிஃபென்ஸ் எவ்வளவு தெரியுமா? 500%. நான் வந்துட்டு உன்னை 2 துண்டா வெட்டி போடலாம் தான் பார்த்தேன். ஆனா இந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சதுக்கு நீ தான் ரீசன். உனக்கு பெயின்லெஸ்ஸான டெத்தை கொடுக்குறான். உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய கணக்கு மட்டும் தப்பா இல்லைன்னா அவனோட ஃபுல் பாடியுமே மெட்டல்ல வச்சு கவர் பண்ணதுனால அவன் கிட்ட இருக்க மானம் ரொம்ப வேகமா கன்சியூம் ஆகும். இதை கேட்டு அவனும் என்ன வளர்ற அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா அவனுடைய மானா ட்ரெயின் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த பையன் லெவல் 0ல இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, உன்னுடைய மானா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் உன்னை விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸ்குள்ள போயிட்டான். ஆக்சுவலா அந்த அனலைஸ் போர்ஷன் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை பார்த்த சூவும் திரும்பவும் அந்த ப்ளூ லோட்டஸ் வந்துருச்சு. இவன் போக போக ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு வரான். ஆக்சுவலா இந்த வாட்டி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பிஎஸ்சிங் டூ ஸ்பியருங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த அட்டாக் வந்துட்டு எனிமி டிஃபென்ஸ் மோட்ல இருந்தாலுமே அவனோட உடம்ப பிஎஸ் பண்ணிட்டு போயிடும். உடனே ஹீரோ வந்துட்டு இதை வச்சு அவனை அட்டாக் பண்ணணும், அவனை கண்டிப்பா டேமேஜ் பண்ணிடலாம். ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது 1 மினிட் எடுத்துக்கும் அந்த அட்டாக்கை லான்ச் பண்றதுக்கு. ஒரு நார்மல் ஹியூமனாலேயே இது ஈஸியா டாச் பண்ணிட முடியும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய ஸ்டாட் வந்துட்டு 250ல இருந்து 260 மாறுது. உடனே வெளியில வந்த நம்ம ஹீரோவும் ஆப்போனன்ட் நோக்கி அவனுடைய விரல காட்ட அங்க வந்துட்டு ஒரு ஃபிளவர் வருது. முடிஞ்சது டாச் பண்ணி பாருன்னு சொல்ல அந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ ஆக்டிவேட்டும் பண்றான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிஎஸ்சிங் ட்ரூ ஸ்பியரை யூட்டிலைஸ் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நான் பார்த்ததே இல்ல. இந்த லெவல் 0 சேர்ந்தவனால லெவல் 12 சேர்ந்த அவனுடைய டிஃபென்ஸை பிரேக் பண்ண முடியுமா? அந்த லோட்டஸை பார்த்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஷாக்ல இருக்க. அது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து வந்த பிளாக் போல பார்த்துட்டு அவன் என்ன ஜோக் பண்றானா, நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். உடனே இந்த டக்கீரோ வந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்க ஒண்ணு என்ன டேமேஜ் பண்ணிடுமா? இதுதான் உன்னுடைய ட்ரம் கார்டுனா நீ இந்த இடத்துலயே சாக்க போறடா குட்டி பையா. ஆக்சுவலா அந்த பிளாக் ஆர்ப் வந்துட்டு அவனோட கைய பியர்ஸ் பண்ணிட்டு போகுது. இதை பார்த்து அவனும் அலற ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நான் தான் சொன்னல அதை டாச் பண்ணனு, உண்மையை சொல்லணும்னா நீ லக்கி தான். நீ ஹியூமனா இருக்கிறதுனால தான் உன் கை மட்டும் போச்சு. இதுவே பீஸ்டா இருந்திருந்தா என்னுடைய எய்ம் உன் கழுத்துக்கு இருந்திருக்கும். உடனே பின்னாடி இருக்க செக்யூரிட்டிய பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க, அவன் அலறது உனக்கு கேட்கல, கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. இதை கேட்டு அவனுக்கு எல்லாருமே பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். என்னை திரும்பவும் ரிப்பீட் பண்ண வைக்காத அப்படின்னு ஒரு லுக்கு விட அடுத்த நிமிஷமே அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ இதை பார்த்து அங்க 2 டீம் வந்துட்டு என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம மொத்தம் 3 பேர் இந்த ஃப்ளோரை ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம். உடனே இன்னொருத்தன் வந்துட்டு இல்ல இல்ல என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்மியான டீம் மெம்பர்ஸ் போனோம்னா எக்ஸ்பி நிறைய கிடைக்கும். உடனே இன்னொருத்தனும் நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, வெறும் 3 பேர் போயிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணிடுவீங்களா? டக்கீரோ மாதிரியான டிஃபென்ஸ் பீஸ்ட் அந்த இடத்துல அதிகமா இருக்கு. பதிலுக்கு அவனும் எங்க கிட்ட ஹீலர் இருக்காங்க மானாவை ரெக்கவர் பண்றதுக்கு. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு என்னது டக்கீரோ மாதிரி டிஃபென்ஸ் பவரா? அப்ப அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும். என்னை விட அதிகமான டிஃபென்ஸ் பவர் இருக்கவங்கள நான் கில் பண்ணனா அந்த ஆர்புடைய மூமெண்ட் இன்னும் ஸ்பீட் ஆகும். உடனே அவங்க 2 பேர் வந்துட்டு இப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க எந்த டீம்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் நான் தனியா தான் போவேன்னு சொல்ல. இதை கேட்ட மத்தவங்களும் என்னது அட்வான்ஸ் லெவல் ஸ்டேஜ்ல தனியா போய் சேலஞ்ச் பண்ண போறானோ? டக்கீரோவை டிஃபீட் பண்ணதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சா? உடனே அங்க இருந்த அந்த 2 பேரும் நீ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு நீ இவ்வளவு புஷ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிட. உடனே சூ வந்துட்டு அந்த இடத்துல இருக்க பீஸ்ட் எல்லாமே டக்கீரோ அளவுக்கு டிஃபென்ஸ் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். எனக்கு நல்லாவே புரியுது உன்னுடைய மூவ் வந்துட்டு அதுங்களை டிஃபீட் பண்ணிடும், ஆனா அந்த அளவுக்கு போதுமான மானா உங்ககிட்ட இருக்குமா? உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல நீ கவலைப்படாதுன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் நான் எதுக்கிட்ட கவலைப்படணும், இன்கேஸ் அந்த இடத்துல நீ இறந்துட்டனா எங்க அப்பா என்ன பிளேம் பண்ணுவாரு. சரி நீ என்னமோ பண்ணு, நான் இன்ஜூர் ஆனவங்க போய் பார்த்துட்டு வரேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த இடத்துல இருக்கிறது ஸ்டோன் பீஸ்ட். அதுங்க ரொம்பவே டம்ப் தான், ஆனா அது இங்க எப்பவுமே குரூப்பா தான் இருக்கும். எப்பவுமே உன்னோட மானா மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போக உள்ள என்டர் ஆன உடனே அது உங்களுடைய ஸ்டாட்ஸ் அதிகமா இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். உடனே அதுல ஒரு ஸ்டோன் பீஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரேன். உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த ஆர்பை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த லெவல் 9 சேர்ந்த ஸ்டோன் பீஸ்ட் வந்துட்டு டிஃபீட் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் ஆர்புடைய ஸ்பீடு வந்துட்டு 100% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த நிமிஷமே மத்த பீஸ்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள இதுங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால அந்த ஆர்பு வந்துட்டு இதுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். அடுத்த நிமிஷமே கண்டினியூஸா எல்லாத்தையுமே டிஃபீட் பண்றோம். இப்ப நம்ம ஹீரோடைய மானா பாத்தீங்கன்னா 110ல இருக்கு. அந்த ஆர்பை ஒரு தடவை பயன்படுத்துறதுக்கு 50 மானா கன்சியூம் ஆகும். இதை வச்சு பார்த்தா அவனால இன்னும் 2 ஷாட்டை லான்ச் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம ஹீரோவை நோக்கி 2 பீஸ்ட் சார்ஜ் பண்ண வருது. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னும் பாஸ் மான்ஸ்டர் அப்பியர் ஆகல. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு பிளான் பண்ணி அதுங்க 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ண வரும்போது ஒரு ஜம்ப் பண்ணி அதுங்களுக்குள்ளவே மோத வச்சுக்கிறான். அடுத்த நிமிஷமே டாப்ல இருந்து அந்த ஆர்பை யூட்டிலைஸ் பண்ணி அதுங்க 2
ரெண்டுத்தையும் ஒரே ஷாட்ல டிஃபீட் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே கீழே விழுந்துட்டேன். என்னால முடியல. இருந்தும் மானா ஜீரோவை மெட் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஆன மாதிரி இருக்க. கூடிய சீக்கிரத்துல மானா ரெக்கவரி பண்ற ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும். உடனே சிஸ்டம்ல வந்துட்டேன். இந்த ஆர்க் வந்துட்டு கரண்டா இப்ப லெவல் 1ல இருக்க. இது பர் செகண்ட்க்கு 5 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணும். அதோட பாத்துல வர எல்லா எனிமிஸையும் அது ஈஸியா டிஃபீட் பண்ணிடும். இப்ப கரண்டா அந்த ஆர்புடைய ஸ்பீடு வந்துட்டு 100%ல இருக்கேன். அதோட மேக்ஸிமம் 500%. அடுத்த நிமிஷமே அது உங்களுடைய பாஸ் ஜெய்சாண்டிபிகேஷன் அப்பியர் ஆகுது. அது ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய தண்டர் வேவை ஆக்டிவேட் பண்ணி அந்த பீஸ்ட் மேல ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் மனசுக்குள்ள என்னோட சிங்கிள் ஆர்ப் வந்துட்டு இதுக்கு அவ்வளவு பெரிய டேமேஜை கொடுக்காது. அப்பனா அதோடைய ஹெட்டுக்கு இங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பை வச்சு அதை அட்டாக் பண்ண அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய டேமேஜ் அதுக்கு கொடுக்கல. உடனே அது வந்துட்டு பதிலுக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நான் வசமா மாட்டிக்கிட்டேன். என்னால இங்க இருந்து அதை டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பிளாக் பால ஆக்டிவேட் பண்றான். ஆனா அப்பவுமே அது சரியான டேமேஜ் கொடுக்குது. இதே நேரத்துல மிமிஸ் வந்துட்டு பி ரேங்க் ஸ்கில்ல டிடெக்ட் பண்ணுது. இதே நேரத்துல அந்த திமிரு பிடிச்ச கிராண்ட்சனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க பாடி கார்டு வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ உடனே அவன் வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் இருக்கும்போது நாய்ஸே வரக்கூடாது. உடனே இந்த பாடி கார்டு வந்துட்டு சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பதிலுக்கு அவனும் என்னாச்சுன்னு கேட்க அந்த ஸ்டேஜ் உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சேன். டக்காருவை யாரோ பீட் பண்ணிட்டாங்களாம். இதை கேட்டு அவனும் கையில இருக்க கிளாஸ உடைச்சிட்டேன். அந்த இடியட்டுடைய டிஃபென்ஸ லெவல் 30 கீழே இருக்க யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. அவனை டிஃபீட் பண்ணவா லெவல் 30 கேட்க பதிலுக்கு அந்த பாடி கார்டும் லெவல் 30 சேர்ந்து எல்லாருமே அந்த ஃபாலிங் ஸ்டோனை டீல் பண்ற விஷயமா போயிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளேம் ராக் ஸ்டேஜ் வந்துட்டு லெவல் 10க்கு கீழே இருக்கவங்க ஹேண்டில் பண்ற இடம். இதை கேட்டு அவனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறப்போ உடனே அவனும் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் உங்ககிட்ட சப்மிட் பண்றான். பதிலுக்கு அவனும் அதெல்லாம் தேவையில்ல. இவன் தான் அவன் லெவல் 30ல இருந்தாலும் எனக்கு பக்கபலமா நீ இருக்க. இப்ப நம்ம அங்க போனோம்னா ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிடலாம். உடனே அவன் வந்துட்டேன் மாஸ்டர் முதல்ல வினிவிடிய பேக்ரவுண்டை செக் பண்ணிக்கலாம். உடனே அவனும் முறைச்சிட்டேன். நான் சொன்னது உனக்கு கேட்கல, கிளம்பலான்னு சொன்னான். என்னை திரும்பவும் ரிப்பீட் பண்ண வைக்காத. கினோஷிதா ஃபேமிலி மேல கைய வச்சா என்ன நடக்கணும் அவனுக்கு காட்டணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய அனலைஸ் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆகிட. ஆனா நம்ம ஹீரோவுக்கு நியூ ஸ்கில் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு பதிலா அந்த ஆர்புடைய ஸ்கில் வந்துட்டு லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு மூவ் ஆயிருக்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சிஸ்டம்ல போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்க முன்னாடி வந்துட்டு பர் செகண்டுக்கு 5 மீட்டர்ஸ் மூவ் ஆச்சுல, இப்ப அது 7 மீட்டர்ஸ்க்கு மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பீடு வந்துட்டு 100% இருந்திருக்கும். இப்ப அது 200 சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் ஃபிளைட் ஸ்பீடு வந்துட்டு 500ல இருந்து 700 சேஞ்ச் ஆகுது. ஃபைனலா அந்த ஆர்ப் சைஸை நம்ம ஹீரோவால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதே நேரத்துல நம்ம ஹீரோடைய ஸ்டாட் வந்துட்டு 260ல இருந்து 280 மாறுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய மானா மொத்தத்தையும் கன்சியூம் பண்ணி அந்த ஆர்புடைய சைஸை பெருசாக்கி ஒரு அட்டாக்க லான்ச் பண்றான். அதோட எஃபெக்ட் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அந்த ஜெய்ஜாண்டிக் பீஸ்ட் வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டெஸ்ட்ராய் ஆயிடுது. இதே நேரத்துல நம்ம ஹீரோடைய மனா 0 ஆகிட இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்கை பார்த்து ஷாக் ஆயிடுறான். உடனே அவனுக்கு அந்த கர்மா ஸ்டோனும் கிடைக்கும். உடனே சிஸ்டம்ல பாசிவ் எஃபெக்ட் ஒன்று வருது. டிஃபென்ஸ் அதிகமா இருக்க இனிமையா இந்த ஆர்பை பயன்படுத்தி கில் பண்ணீங்கன்னா அதோடைய ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆர்பை மட்டும் நம்ம ஹீரோ அப்டேட் பண்ணாலும் அவனால ரேஞ்சு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதோடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வர அந்த 10 மைடைய ஸ்கோரையும் பிரேக் பண்ணிருக்கான். இதை பார்த்த வெளியில இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு பார்ட்டியில 5 பேர் இருந்தாலே இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கும். ஆனா இவன் 3 மினிட்ஸ்ல அதை முடிச்சிருக்கான். ஒருவேளை ஒரே ஷாட்ல எல்லா பீஸ்டையும் டிஃபீட் பண்ணிருப்பானோ. ஆனா இவனுடைய லெவல் மட்டும் 0லயே இருக்கு. நல்லா பாருங்க, அவனுக்கு இன்ஜுரிஸ் கூட ஆகலாம். இதே நேரத்துல சூ வந்துட்டு இந்த ஃப்ளோரையும் அவன் கிளியர் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ரெக்கார்டா பிரேக் பண்ணிருக்கான். உடனே அவன் கிட்ட போயிட்டு நீ இவ்வளவு சீக்கிரம் முடிப்பான்னு எதிர்பார்க்கல. பதிலுக்கு அவனும் என்னுடைய ஆர்பை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப வீக்கா இருந்துச்சு, அதனாலதான் சீக்கிரமே இது முடிஞ்சிருச்சு. உடனே சூ பக்கத்துல இருக்க பட்டர்ஃபிளைய பார்த்துட்டேன். இது என்னதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நான் வந்துட்டு ஷிக்கிகாமி யூசர், இது வந்துட்டு என்னுடைய ஷிக்கிகாமின்னு சொல்லலாம். உடனே ஹீரோ வந்துட்டு இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷிக்கிகாமிய பாக்குறது. சரி, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவ வந்துட்டு இதை பத்தி கூட உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, இது வந்துட்டு காமன் நாலேஜ். இங்க நம்ம ஜாப் வந்துட்டு 4 கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க. அதுல 3 நீ ஆல்ரெடி பாத்திருக்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலமெண்டலிஸ்ட். இதோட சப்டிவிஷன் மொத்தம் 7 இருக்கு. அது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல காட்டுற பாத்துக்கோங்க. இந்த எலமெண்டலிஸ்ட பொறுத்த வரைக்கும் நிறைய அவேக்னஸ் இது பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உன்னுடைய கிளாஸ்மேட், அதுக்கப்புறம் இப்ப சண்டை போட்ட அந்த மெட்டல் மண்டையன். செகண்ட் வந்துட்டு ஷிக்கிகாமி. இவங்க வந்துட்டு ஷிக்கிகாமியை சமன் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஆர்டருக்கு மட்டும்தான் ஒபே பண்ணும். உடனே ஹீரோவும் அந்த பட்டர்ஃபிளைய பார்க்க அதோடைய லெவல் 15ல இருக்கும். உடனே சூ வந்துட்டு இந்த ஷிக்கிகாமி பிறந்ததுல இருந்தே அதோடைய மாஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அவளுடைய லெவல பாக்குறான். அது வெறும் 6ல தான் இருக்கு.
வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னுடைய ஷிக்கிகாமி எதுக்கு உன்னை விட லெவல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் இந்த ஷிக்கிகாமி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸையும் லெவலையும் அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் ஓனரை விட அதுங்களுக்கு லெவல் அதிகமா இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு ஃபியூச்சர்ல ஷிக்கிகாமி கூட சண்டை போடுற மாதிரி வந்துச்சுன்னா நான் அந்த யூசரை கொண்டுட்டாலே போதும் அப்படின்னு நினைக்க முன்ன மாதிரியே நம்ம ஹீரோ உடம்புல இருந்து நெகட்டிவ் வர ரிலீஸ் ஆகுது. இதை நோட்டீஸ் பண்ணச்சுவும் திரும்பவும் இது நடக்குது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நினைக்க உடனே ஹீரோ வந்துட்டு அப்போ மீதி இருக்க அந்த 2 கிளாஸ் என்னன்னு கேக்குறான். இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு மிஸ்டீரியஸ் ஜாப். இப்ப வரைக்கும் இத பத்தி அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதுதான் உன்னுடைய ஜாப், ஆர்டர் பிரேக்கர். எதுக்கு இது மிஸ்டீரியஸ்னு சொல்றேன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான எபிலிட்டிஸ் கொடுக்கும். உன்னுடைய ப்ளூ லோட்டஸ் ஃபிளவர் மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் ஜெயிண்ட் மாதிரி பெருசாக முடியும். இன்னும் சில பேர் நிறைய க்ளோன்ஸ் உருவாக்க முடியும். சில பேரால ரப்பர் மாதிரி எலாஸ்டிக்கா மாற முடியும். ஒரு ஸ்கில்லும் ஒரு ஜாபை ப்ரொசஸ் பண்ணிருக்கோம். பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், அப்புறம் சூப்பர் சீக்ரெட்னு அதை சில இருந்து எஸ் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா உன்னுடைய ஆர்டர் பிரேக்கர் ஸ்கில் வந்துட்டு ஜீன்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் இனிமே வந்துட்டு உன்னுடைய ஸ்கில்ல ஃபிகர் அவுட் பண்ணிட்டானா உன்னுடைய கிரேட் வெப்பனை நீ லாஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதனாலதான் உன்னுடைய ஸ்கில்ல நான் கேட்கும்போது என்னுடைய ஃபாதர் என்ன திட்டினாரு. மத்த ஆர்டர் பிரேக்கரை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா இருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ் நீ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுல 2 வந்துட்டு எலமெண்டலிஸ்ட். உடனே ஹீரோ வந்துட்டு அப்பனா லாஸ்ட் ஒன்னு என்னதுன்னு கேட்க அது வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். நீ உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீ சேவ் பண்ண அந்த 2 பேரும் இப்ப சேஃபா இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னு கேட்க இந்த ஸ்டேஜ் இன்னும் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பதிலுக்கு அவளும் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ ஸ்டேஜை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கூல் டவுன் டைம் ஒன்று இருக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அதுக்குதான் அந்த கினோஷிட்டா வந்துட்டு இந்த ஸ்டேஜை பிளாக் பண்ணானா அது இருக்கட்டும். இங்க டிசாஸ்டர் பீஸ்ட் அதிகமா இருக்க மாதிரி ஏதாச்சும் ஸ்டேஜ் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவளும் யோசிச்சு பார்த்துட்டு நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுங்க வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா அதோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். ஆக்சுவலா அங்க இருக்க பீஸ்ட் வந்துட்டு வெட்டிக்கிளி. எனக்கு தெரிஞ்சு அங்க 100 விதமான வெட்டிக்கிளி டைப்ஸ் இருக்கு. இதனாலேயே நிறைய அவேக்னஸ் அந்த இடத்துக்குள்ள போக மாட்டாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அதுதான் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்ல ஆக்சுவலா லோட்டஸ் போஸ்டர் வச்சு நம்ம ஹீரோவால ஒயிட் ரேஞ்ச்ல அட்டாக் பண்ண முடியும். அதனாலதான் அந்த ஸ்டேஜை சூஸ் பண்ணிருப்பான். இதை கேள்விப்பட்ட மத்த ஆளுங்களும் எனக்கு அவன் அந்த இடத்துக்குள்ள போக போறானா, சாகிறதுக்கு ஆசைப்படுறான் போல அப்படிங்கிறப்போ இவன் வேற டக்காரு மேல கைய வச்சுட்டான். அந்த மாஸ்டர் இவனை தேடி வரதான் போறான். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடலான்னு ஓடிட்டேன். அவன் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல யாருமே இல்ல. பதிலுக்கு பாடி கார்டும் அந்த டார்கெட் இங்கேயும் ஓடிட்டான் போல. அப்படிங்கிறப்போ நம்ம 30 மினிட்ஸ்ல இங்க வந்துட்டோம். அதுக்குள்ள எப்படி ஒருவேளை ஸ்டேஜை கிளியர் பண்ணிட்டானோ? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க கண்டிப்பா அவன் இந்த இடத்துல மானா யூஸ் பண்ணிருப்பான். அதை ட்ரேஸ் பண்ணி அவனை கண்டுபிடிங்க. பூண்ட உடனடியா கான்டாக்ட் பண்ண எனக்கு அந்த பர்சன் உயிரோட வேணும். அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். உடனே வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் எதிர்பார்க்கல ரெஜி கினோஷிதா கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சபார்டினேட் இருப்பானா. தெரியாதனமா இந்த அசாசின் ஜாபை எடுத்துட்டான். என்கிட்ட மட்டும் எர்த் டெக்னிக் இல்லைன்னா நேரத்துக்கு நான் அவன் கொண்டிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் சேஃபா தான் இருக்கேன். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்துட்டேன். இதே நேரத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு உல்ஃப் வந்துட்டு அவனை கடிக்குதான். உடனே அங்க வந்த ஒருத்தனும் உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனும் நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சுன்னு கேட்க என்னோட பெட் கிட்ட ஷார்ப்பான ஸ்மெல் சென்ஸ் இருக்க. ஆக்சுவலா இவனுடைய பேர் தான் சார்லஸ். எல்லாருமே இவனை ஹவுண்டுன்னு கூப்பிடுவாங்க. பதிலுக்கு அவனும் ப்ளீஸ் என்ன கொண்டுடாதுன்னு சொல்ல சாரி என்னால அதை மட்டும் பண்ண முடியாது. அப்புறம் கினோஷிதா என் மேல கோவப்படுவான். அது மட்டும் இல்லாம மனுஷனுடைய மீட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த உல்ஃப்க்கு ஆர்டர் போட அவனோட கதை அங்கேயே முடியுது. இதே நேரத்துல அந்த உல்ஃப் லெவல பாக்குது. உடனே இந்த சார்லஸ்க்கு கால் வர என்ன விஷயம் சொல்லுங்கிறப்போ ஆப்போசிட் சைட்ல இருக்கணும் அவனுக்கு பயங்கரமா இன்ஜூரி ஆயிருக்குன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நான் உடனே அங்க வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். உடனே அந்த பெட் கிட்ட நமக்கான யாரா காத்துட்டு இருக்கேன் போலாமான்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டன்ஸ் ஆஃப் வெட்டிக்குல இருக்க அந்த ஸ்டேஜுக்கு தான் போறான். உடனே ஹீரோ வந்துட்டு ஷோவை பார்த்த நீ சொன்ன அந்த ஸ்பாட் இதுதானா? கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பீட் மட்டும் தான் இருக்கு. பதிலுக்கு அவளும் எல்லா பீஸ்டும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதுங்களுக்கு சூட் ஆகுற ஒரு என்விரான்மெண்ட் அதை சூஸ் பண்ணிக்கும். அவிக்னருடைய பேசிக் ஸ்கில் இதுதான். பீஸ்டுடைய டைப்பை வச்சு அதோடைய பேஸை கண்டுபிடிக்கிறது. உடனே ஹீரோ வந்துட்டு இங்க ரிசப்ஷனிஸ்ட் கூட இல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் இது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு ரிசப்ஷனிஸ்டே கிடையாது. உடனே ஹீரோ வந்துட்டு இது வெறும் லெவல் 13 தானே. ஃப்ரேம் ராக் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லோவரான ஸ்டேஜ் தானே. அப்புறம் எதுக்கு இது ஷட் டவுன் பண்ணாங்க? உடனே அவ வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகும்போது உன்னால அதை டிஃபீட் பண்ண முடியலன்னா ஹிட் பண்ணிட்டு பாதியிலேயே திரும்பி வர முடியும். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அதுங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறதுனால இன்கேஸ் உன்னால அதுங்களை டிஃபீட் பண்ண முடியலன்னா அதுங்களுக்கு இரையாகிடுவேன். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னோட எலும்பை தவிர்த்து வேற எதுவுமே மிஞ்சாத. அப்போ நீ சொல்றதை வச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல நிறைய டிசாஸ்டர் பீஸ்ட் இருக்கு. எனக்கும் அதுதான் வேணுங்கிறப்போ பதிலுக்கு அவ்வளவு
கோவத்தோட, சாகணும்னு ஆசைப்படுறியா? இதை கேட்டு நம்ம ஹீரோவும், நான் ஒன்னும் பதிலுக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகுறான். இதை பார்த்து அவன் ரொம்பவே கான்பிடென்டா இருக்கான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா அவன் செத்துட்டானா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ச்சே, இது எப்படி நான் மறந்தேன்? அதுங்களுடைய பாஸை கண்டுபிடிச்சு சாவடிக்காம இதுங்களை அழிக்க முடியாது. இன்ஃபினிட்டி லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் உள்ள போயிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அவளுக்கு பின்னாடி அந்த பவுண்டி ஹண்டர் வரான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் இங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த சீனை கட் பண்ணி உள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்ன இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்க? சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண அங்க இருக்க எல்லா வெட்டிக்கலையும் நம்ம ஹீரோடைய பிரசன்ஸா பாத்துருச்சுங்க. அதுங்களுடைய லெவல் வந்துட்டு ஒன்லதான் இருக்க. பரவாயில்ல, இதுங்க என்னுடைய லோட்டஸ் பர்ஸ்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்ப சுத்தி கிறிஸ்டலை வர வச்சுட்டு லோட்டஸ் பர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அங்க இருந்து எல்லாமே டிஃபீட் ஆயிட ஹியூஜ் லெவல்ல எனிமியை கில் பண்ணதுனால அந்த லோட்டஸ் பர்ஸ்ட் வந்துட்டு லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு போகுது. ப்ரீவியஸா அதோடைய எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் வந்துட்டு 5 மீட்டரா இருந்திருக்கும். இப்ப அது 10.5 மீட்டரா மாறி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மானாவை வச்சு அவனால 10 ஷாட்டை லான்ச் பண்ண முடியும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். எல்லா பீஸ்டையுமே நான் டிஃபீட் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு ஸ்டேஜை கிளியர் பண்ணிட்டேன்னு பாப்பப் வந்திருக்கணுமே, ஒரு வேலை இன்னும் கிளியர் ஆகலையோ அப்படின்னு நினைக்கிறப்போவே மிமிஸ் வந்துட்டு சீரங் ஸ்கில்ல டிரெக்ட் பண்ணுது. இதை வச்சு பார்த்தா இன்னும் நிறைய பீஸ்ட் இருக்கு போல அப்படின்னு மேல பார்த்தா அதுங்களுடைய கூட்டம் இன்னும் வந்துட்டே இருக்கு. அடுத்த நிமிஷமே அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண எனக்கு தெரிஞ்சு இது அந்த பாஸுடைய வேலையா தான் இருக்கும். இதுல என்ன நல்ல விஷயம்னா என்னால லோட்டஸ் பர்ஸ்டுடைய ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த பாஸ் எங்க ஹைட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. இதுங்களோட கதையை நான் முடிச்சேன்னா ஒரு கட்டத்துல அது வெளியே வந்ததாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை அட்டாக் பண்றான். இதன் மூலியமா அதனுடைய கதை முடிய இப்ப அந்த லோட்டஸ் பர்ஸ்ட் வந்துட்டு 10.5ல இருந்து 16 மீட்டர் அப்டேட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோவும் இதுங்களுடைய கதையை முடிச்சிட்டேன், ஆனா இன்னமும் அந்த பாஸ் வெளியில வரல. அப்ப அதுங்க திரும்பி வரத பார்த்த நம்ம ஹீரோவும் என் விட்டு இன்னமும் 9 மோர் லோட்டஸ் பர்ஸ்ட் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் இது எதையுமே கண்டுக்காம கண்டினியூஸா அதுங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த லோட்டஸ் பர்ஸ்டுடைய ரேஞ்ச் வந்துட்டு 54.5 மீட்டர் ஆகுது. உடனே ஹீரோ வந்துட்டு நான் 9 மேக்ஸிமான வெப்ஸை லான்ச் பண்ணிட்டேன், ஆனாலும் இதுக்கு அடங்குற மாதிரி தெரியல. இப்ப இருக்க மானா வச்சுட்டேன், இன்னும் ஒரு ஷாட்டை மட்டும் தான் என்னால லான்ச் பண்ண முடியும். அப்படியே மேல பார்த்துட்டு இதுங்க என்ட்ரெஸ்ஸா வந்துட்டே இருக்குங்க. இன்னும் வரைக்கும் அந்த பாஸ் மாஸ்டரையும் நான் பார்க்கல. நான் இப்போதைக்கு ரிட்ரீட் ஆயிட்டேன். அனலிஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரலாம். ஆனா அது ஒரு லூசருடைய மென்டாலிட்டி. ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டையும் ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல மானா ட்ரெயின் ஆகிட்டு மூச்சு வாங்குற நேரத்துல அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய பீஸ்ட் வருதுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த அனலைஸ பாக்குறான். அது 91% தான் இருக்கு. இங்க என்ன நடக்குது? நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா பீஸ்டுமே லெவல் 1ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம இதுங்கெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒருவேளை இப்பதான் ஹேட்ச் ஆகி வந்திருக்குமோ? நான் நினைச்சது மட்டும் உண்மையா இருந்தா அந்த பாஸுடைய எபிலிட்டி வந்துட்டு இன்ஃபினிட்டி பிரீடிங். அப்படின்னா இதுங்க அழிக்கிறதுனால என்னால இந்த லெவல கிளியர் பண்ண முடியாது. இதுக்கு மெயின் சோர்ஸா இருக்க அந்த பாஸை நான் டிஃபீட் பண்ணும். என்னுடைய மானா ட்ரெயின் ஆகி இருந்தாலும் அனலைஸ் வந்து கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அப்படிங்கிறப்பவே கரெக்டா அது 100% ரீச் பண்ணிடுது. இப்ப நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்க ஸ்கில் வந்துட்டு மானா சென்ஸ். இதை பயன்படுத்தி 100 மீட்டருக்குள்ள இருக்க மானா ஃப்ளோவை அவனால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சிங்கிள் இனிமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சானா 10% மானா வந்துட்டு ரீஸ்டோர் ஆகும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பேசாம அந்த பாஸை ப்ரீடிங் பண்ண வச்சுட்டு இதுங்களை டிஃபீட் பண்ணியே லெவலப் ஆயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனா சோ வெளியில இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாஸை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அதை சென்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஆர்ப லான்ச் பண்ண அது அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? செக்மேட்னு சொல்லிட்டு அதை 2 துண்டா வெட்டி போட்டுறோம். குயின் இல்லாம இதுங்க எல்லாமே வேஸ்ட் தான் சொல்லிட்டு லோட்டஸ் பர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த கர்மா ஸ்டோன் எடுத்துட்டு இந்த கூல் டவுன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியில வரான். அங்க வந்தவனுக்கு ஒரு ஷாக் காத்து இருந்துச்சு. நம்ம சூ வந்துட்டு முகத்துல காயத்தோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்திருக்கான் அந்த பவுண்டி ஹண்டர். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டேன். பரவாயில்லையே, தனியாலா போயிட்டு சிங்கிள் பீஸா வெளியில வந்திருக்கேன். அப்ப நீதான் மாஸ்டர் தேடுற அந்த பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பவுண்டி ஹண்டர் வந்துட்டு பெர்ஃபெக்டான டைம்ல தான் வந்திருக்கான். என்னை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் வந்தேன். அவன் ஒழுங்கா சொல்லியிருந்தா இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்காது. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவளுக்கு கட்ஸ் அதிகம். உடனே ஹீரோ வந்துட்டு கோபத்தோட உன்னோட டர்ட்டி ஹேண்ட அவன் மேல இருந்து ஏற்றான். நான் சொன்னதை பண்ணனா பாதி உயிராச்சு உடம்புல இருக்கும். இதை கேட்ட
கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டேன், ஏண்டா லெவல் 0ல இருந்துட்டு என்னையே மிரட்டுறியா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வரான். பதிலுக்கு அவனும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த இடத்துக்கு அந்த உல்ஃபை சமன் பண்றான். நம்ம ஹீரோவுடைய பஞ்ச் வந்துட்டு அது மேல படுது. உடனே மிமிஸ் வந்துட்டு அனலைஸ் ஆக்டிவேட் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இதுதான் ஷிகிகாமியா? அப்ப அந்த தொப்பி போட்டிருக்கவன் ஷிகிகாமி யூஸா? இதை பார்த்த அந்த பவுண்டி ஹண்டரும் இவனோட ஸ்பீடு வந்துட்டு டாப் நாச்சா இருக்க. இப்ப தெரியுது அந்த மெட்டல் மண்டையன் ஏன் இவன்கிட்ட டிஃபீட் ஆனானு. அவனுடைய மெட்டல் ஆர்மரை ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு போதுமான டைம் கிடைச்சிருக்காது. ஆனா என்கிட்ட என்னுடைய பெட்டும் இருக்கு, ஆஸ்டேஜும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை நெரிக்க. இதை பார்த்த ஹீரோவும் அந்த வுல்ஃபை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். உடனே அவன் வந்துட்டு, டேய் குட்டி பையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு 300% டிஃபென்ஸ் இருந்தாலுமே என்னோட பெட்டு உன்னை கிரஷ் பண்ணிடும். டெமோவை இப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்ல அவனோட கண்ணு ரெட் கலர்ல மாறுத. இப்படி மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இவன் மனசுல நினைக்கிறத அந்த வுல்ஃப் முடிச்சு காட்டும். அது நம்ம ஹீரோடைய கையை கடிக்க வர அவ அதை கிறிஸ்டலா மாத்திடுறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு கையில அந்த ஆர்பை வர வச்சு அதை அட்டாக் பண்ணிடுறான். அப்படியே அது தூக்கி எரிஞ்சுட்டு ஷிகிகாமி இல்லாம அந்த யூசர் வந்துட்டு யூஸ்லெஸ். உடனே அவனும் மனசுக்குள்ள அந்த புது பையனுக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த ஷிகிகாமும் எத்தனை வாட்டி டிஃபீட் ஆனாலும் திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகி வரணும். எங்களோட டெத் மட்டும்தான் அது ரீஜென்ரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். உடனே ஹீரோவை பார்த்தேன், இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, உன்னோட சாவை நெருங்கிடுச்சுன்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய மானசன்ஸ் வந்துட்டு ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கும். அதை திரும்பி கூட பார்க்காம ஒரு கிக்க லான்ச் பண்ண. இதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு என்னோட அனலைஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதே நேரத்துல அவன் வந்துட்டு இவங்கிட்ட பவர் இருக்கு, ஸ்பீட் இருக்கு, இப்ப டிடெக்ஷன் ஸ்கில், என்னால சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியல. உடனே அவன் வந்துட்டு இதுக்கப்புறமும் நீ ரெசிஸ்ட் பண்ண இந்த பொண்ணு செத்துருவா. உடனே ஹீரோடைய அந்த அனலைஸும் 100% கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவுக்கு ஷிகிகாமி மீட்டருங்கிற லெவல் 2 ஸ்கில் கிடைக்குதா. இதன் மூலியமா வீரங்கோ இல்ல அதுக்கு கீழே இருக்க ஷிகிகாமிய டச் பண்ணா போதும் நம்ம ஹீரோ வல்லாதவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 2 ஷிகிகாமிய கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னால இப்போ மத்தவங்களுடைய ஷிகிகாமிய ஸ்டீல் பண்ண முடியும். இதே நேரத்துல அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர பதிலுக்கு அவனும் அந்த புது ஸ்கில்லை பயன்படுத்தி அதோட தலையில கைய வச்சு கிக் பண்ணி தூக்கி எரிஞ்சிடறான். உடனே அந்த பவுண்டி ஹண்டரும் இவ்வளவு நாளா உனக்கு ஃபீட் பண்ணிருக்கேன், உன்னால அவனை டிஃபீட் பண்ண முடியல, நீயும் ஒரு யூஸ்லெஸ் தான். உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் மூவ் எடுத்து வச்சா இந்த பொண்ணோட கதையை இங்கேயே முடிச்சிருவேன். பதிலுக்கு அவளும் என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய 2 கையும் தூக்கி அவளை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட பேச்சு கேட்டிருந்தனா இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காத. உடனே அவன் வந்துட்டு நீ எதுக்காக என்ன டார்கெட் பண்ற, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் சரி சாகிறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போ. நார்த் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ரெஜி கினஷிதா, அவரை நீ ரொம்ப பீஸ் ஆஃப் பண்ணிட்ட. அவரோட பெர்மிஷன் இல்லாம ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகி சொல்லவே மறந்துட்டேன். என்னுடைய பேரு சார்லஸ், உன்னை கேப்சர் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய ஆர்டர். பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டேன் இந்த நேமான திரும்பவும் கேள்விப்படுறான். அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கேன். பதிலுக்கு அவனும் கவலைப்படாத, நானே கூட்டிட்டு போறான். உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு இந்த பொண்ணு முக்கியம்னா அமைதியா அந்த ஐஸ் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணாம அந்த இடத்துல சில மாதிரி நிக்கிறேன். என்னோட பிட் வந்துட்டு உன்னோட 2 காலையும் பிச்சு எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்க போலாம். உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய மைண்டால ஷிகிகாமிக்கு ஆர்டர் போடுறான். அடுத்த நிமிஷமே அவனுடைய கையது கவுது. இத பார்த்து ஷாக் ஆகுற அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் தண்டர் வேவை யூட்டிலைஸ் பண்ணி ஜோவா அங்கிருந்து காப்பாத்திடுறான். உடனே அந்த சார்லஸும் என்ன எதுக்கு அட்டாக் பண்ண, நான் தான் உன்னுடைய மாஸ்டர் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் நிக்குது. பதிலுக்கு அவனும் குட் பாயிண்ட் சொல்லிட்டேன், இவ அனுபவிச்சதுல 10% நீ பெயின் அனுபவிக்கணும்ல, எங்க மேல ஏன்டா கைய வச்சோன்னு நீ ஃபீல் பண்ண போற. உடனே அவன் வந்துட்டேன் கொஞ்சம் இரு, நான் சொல்றதை கீழே, ரெஜி எனக்கு கொடுத்த ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணி அவனை ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நல்ல ப்ரொபோசலா இருக்கேன் அப்படிங்கிறப்போ அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன இந்த சான்ஸை பயன்படுத்தி ஒரு டேக்கர் எடுத்து அவன் மேல வீச நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட. அச்சோ, இப்ப அந்த கினோஷிதாவை கில் பண்ற ஜாப நான் தான் பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க உல்ஃப்க்கு ஆர்டர் கொடுக்கறான். பதிலுக்கு அவனும் பதறி போய் நான் தெரியாதனமா கை ஸ்லிப் ஆகி அதை உங்க மேல வீசிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல அந்த உல்ஃப் வந்துட்டு அவன் முன்னாடி வந்து நிக்குதேன். அதுகிட்ட போயிட்டு நான் தான் உன்னுடைய மாஸ்டர், என்ன மறந்துட்டியா, உனக்கு எத்தனை வாட்டி நான் ஃபீட் பண்ணிருப்பேன். இது எதையுமே கேட்காம அது அவனை கடிச்சு கொதறிது. உடனே ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு நான் ஸ்டேஜ் வெளியில வந்ததுல இருந்து நீ என்ன மானிட்டர் பண்ணிட்டு இருக்க, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு பதுங்கி இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன், பேசாம என் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணேன்னு கேட்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே அந்த அன்னோன் பர்சன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா
அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ அவனுடைய கூட்டாளியான்னு கேட்க, இதை கேட்டு அவனும் பதறி போயிட்டு, இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் உங்களுடைய இனிமே இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை லிசன் பண்ணுங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் கிட்ட உன்னோட மீல முடிச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, அது அடுத்த நிமிஷமே டிசப்பியர் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட போயிடுது. இதை பார்த்து அந்த அண்ணனும் அவன் சொல்றதை இதை லிசன் பண்ணது, எனக்கு தெரிஞ்சு இவனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். என்னோட பேரு வந்துட்டு இபேரியா, உங்க பேர் என்னன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் யுசுகி டென்மா அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணேன், உங்களோட ஃபைட் வந்துட்டு அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன், அந்த மிஸ்டீரியஸ் காய் நீங்க தான், உண்மையா சொல்லுங்க, நீங்க தானே டக்கார்வை டிஃபீட் பண்ணீங்க, நான் இவ்வளவு தூரம் உங்களை ஃபாலோ பண்ணதுக்கான ரீசன் எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தான். நீங்க ஒன்னும் ஃப்ரீயா பண்ண தேவையில்ல, நான் அதுக்கு பே பண்றேன், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கிராஃப்டிங் ஸ்டோனை தரேன், அதுவும் வேணானா வெப்பன்ஸை தரேன். இதை எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ அங்க இருந்து போக, என்ன இவன் ரிவார்ட் தரேன்னு சொன்னா எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க, ஒருவேளை அந்த ஓல்டு மேன் என்கிட்ட போய் சொல்லிட்டாரோ, அப்பதான் அந்த ஓல்டு மேன் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஒரு பாலைவனத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல கோல்டை விட தண்ணிக்கு மதிப்பு அதிகம், அதே மாதிரிதான் ரிவார்ட் வந்துட்டு அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பழி வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு டேக்கர் தான் பொக்கிஷம், இதுவே அடிப்பட்டவனுக்கு மருந்து தான் பொக்கிஷம். உடனே அவன் வந்துட்டு இப்ப எனக்கு புரிஞ்சுது, கொஞ்சம் நில்ல, எவ்வளவு தூரம் நடந்து போலாம்னு நினைக்கிறேன், இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு நிமிஷமே பொக்கிஷன் தான், இப்படி நீ நடந்து போனா அந்த பொண்ணை கண்டிப்பா செத்துருவான், என்கிட்ட ஒரு ஹீலிங் ஐட்டம் இருக்கு, இதை யூஸ் பண்ணனா அவளை காப்பாற்ற முடியும். பதிலுக்கு ஹீரோவும் உண்மையாவே சொல்ற அப்படிங்கிறப்போ உடனே அவளும் இன்ஸ்டன்டா அவ ஹீல் ஆயிட மாட்டான், ஆனா அவளுடைய லைஃபை சேவ் பண்ண முடியும். உடனே அவளை சுத்தி சில பேண்டேஜ் கட்டிட்டு, இது வந்துட்டு காமனான பேண்டேஜ் கிடையாது, ஷேடோ கிளான் யூட்டிலைஸ் பண்ற ஒரு ரேரான ஆர்டிஃபேக்ட். இதை கேட்ட ஹீரோவும் ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா அவேக்கனான நியூ பீப்புளா, அப்போ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மாடர்ன் வெப்பன் எல்லாமே டிசாஸ்டர் பீஸ்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ்லெஸ் தான், அதனாலதான் கன் இல்லாதவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது. ஆனா கிராஃப்டர்ஸ் வந்துட்டு மோனலத்தையோ இல்ல பீஸ்டுடைய பாட்டியை வச்சு ஸ்பெஷலான கீரை கிரியேட் பண்ணுவாங்க, அதுதான் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபேக்டை மொத்தம் 4 டைப்பா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க, காமன், ரேர், எபிக், யூனிக். இதுல காமன் டைப் வந்துட்டு டிசாஸ்டர் பீஸ்டையும் ஹர்ட் பண்ணும், ஆவிக் நிறைய ஹர்ட் பண்ணும். இதுவே ரேர் ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க ஸ்டாட்ஸை பூஸ்ட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் எபிக் வந்துட்டு ஸ்டாட்ஸையும் பூஸ்ட் பண்ணிவிடும், நம்ம ஆப்போனன்டோடைய ஹீலிங்க 50% கம்மி பண்ணிவிடும். ஃபைனலா இருக்கிறது யூனிக் ஆர்டிஃபேக்ட், நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்டாட்ஸுமே பூஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாம என்லெஸ்ஸான மேஜிக்கை நம்மளால யூஸ் பண்ண முடியும். கிராஃப்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் இல்லைனாலும் அவங்க ரொம்பவே ரேர், அதனாலதான் மத்த வீக்னஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு உன்னுடைய அப்பாவும் கிராஃப்டரான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் சாதாரண கிராஃப்டர் கிடையாது, யூனிக் ஆர்டிஃபேக்டை கிரியேட் பண்ற கிராஃப்டர். இங்க இருக்க 5 கான்டினென்ட்லயுமே மொத்தமே 10 யூனிக் ஆர்டிஃபேக்ட் தான் இருக்கு, அதுல என்னுடைய டேட் கிரியேட் பண்ணது 3, அதனாலதான் அவரை வந்துட்டு நார்த் செக்டருடைய கிங்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் திரும்பி உக்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் காண்டாயிட்டேன், நான் உனக்காக தான் இங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பேசுறத கவனின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கையில போடுற மாதிரி ஒரு கிராஸ் போவை பார்த்துட்டு, இது அந்த சார்லஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்போ உடனே அவ வந்துட்டு இவன் என்னுடைய டேடை பத்தி கேட்டும் கொஞ்சம் கூட கண்டுக்கலாம், வேற ஏதாச்சும் நார்மலா வைக்கினாரா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என் காலில் விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவனுடைய மனசுக்குள்ள இந்த கிராஸ் போவை பயன்படுத்தி என்னால மானாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அந்த ஆர்பை பயன்படுத்தும் போது அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே பின்னாடி வந்த அவனும் இது வந்துட்டு ரேர் ஆர்டிஃபேக்ட் தானே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் இதுல ஆமோவே இல்லைங்கிறான். உடனே அவனும் இதுக்கு ஆமோவே தேவையில்லை, ஆர்டிஃபேக்ட்ங்கிறதுனால அதுவே ஆமோவை ஜென்ரேட் பண்ணிக்கும். அடுத்த நிமிஷமே அந்த கிராஸ்போ டிசப்பேர் ஆகிட்ட. இது வந்துட்டு அந்த ஆர்டிஃபேக்டுடைய இன்னொரு ஃபியூச்சர், ஒன்ஸ் அது ஓனர் சோலோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களால அதை சப்ஸ்பேஸ்ல போட்டுக்க முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு இவளை ஹீல் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ரெஜி கினோஷிதாவை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இதை கேட்டு அவனும் நார்த் டிஸ்ட்ரிக்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், அந்த கினோஷிதாவை எதுக்கிறதுக்கு கட்ஸ் வேணும். பதிலுக்கு அவனும் இப்ப என்ன சொல்ல வர, என்ன பின்வாங்க சொல்றியா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இல்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரே டார்கெட் தான், நீ என்ன சொல்ற, உன்கிட்டயும் வம்பு வச்சுக்கிட்டானு கேட்க, அதெல்லாம் இல்ல, ஆனா நீ என் கூட டீம் அப் பண்ணணும், 2 நாள்ல நடக்க போற அந்த நேஷனல் டோர்னமெண்ட் குவாலிஃபை இருக்கு, டாப் 10ல வரவங்க தான் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் நான் ஸ்டாப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதும் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான், ஆனா இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கும் அந்த ரெஜி கினேஷிதாவுக்கும் என்ன சம்பந்தம். பதிலுக்கு அவனும் 5 கான்டினென்ட்லயும் தகுதியானவங்க மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இது நடக்கிறதுனால அந்த ரெஜி கினோஷிதாவோட எய்மிங்கும் இந்த மெயின் ஈவெண்ட் மேலதான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாம அவனுடைய பிரதர் வந்துட்டு ஒரு சேவியர். இதுல மட்டும் அவன் டாப் 10ல வரலன்னா அவனுடைய ஃபேமிலி நேம் ஸ்பாயில் ஆயிடும். உடனே ஹீரோ வந்துட்டு சரி அது இருக்கட்டும், எதுக்காக என் கூட டீம் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு அவனும் ஏன்னா நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது உன் கூட நான் டீம் அப் பண்ணனா கண்டிப்பா நான் இதுல வின் பண்ணிடுவேன். உடனே டென்மா வந்துட்டு நீ இன்னும் சின்ன பையனா தானே இருக்க, உனக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு, எதுக்கு இவ்ளோ ரஷ் பண்ணி இந்த வருஷமே முடிக்கணும்னு நினைக்கிறான். பதிலுக்கு அவனும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஓல்டு மேன் செய்யற ஆர்டிஃபேக்ட பார்த்தே வளர்ந்தவன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அவேக்னர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ட்ரீமா இருந்துச்சு. என்னுடைய ஃபாதர் கிரியேஷனை வச்சு அந்த பீஸ்ட் எதிர்த்து போராடணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் அவேக்கனான. அவர்கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ண சொன்னான். பதிலுக்கு அவரும் நீ ரொம்ப இயர்லியா வந்து கேக்குறேன், இப்ப என்னால பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நேரம் கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு கண்டிஷனை சொன்னாரு. இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிட்டேனா எனக்காக ஒன்னு அவர் பண்ணி கொடுக்குறாராம். என்ன ஆனாலும் சரி நான் இந்த டோர்னமெண்ட்டை கிளியர் பண்ணணும். இதை கேட்ட ஹீரோவும் இதுதான் மெயின் ரீசன்னா எதுக்காக லெவல் 0 என் கூட டீம் அப் பண்ற, ஏன்னா என்னுடைய ஃபாதர் வந்துட்டு இன்னொரு கண்டிஷனை வச்சாரு. அவரோட பேரு சொல்லி ஸ்ட்ராங்கான பர்சனை நான் கூட்டிட்டு போக கூடாது. அப்படி பண்ணனா எனக்கு ஆர்டிஃபேக்ட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனை அந்த கினோஷிதா வந்துட்டு அவன் டீம்ல எடுத்துக்கிட்டான். மீதி இருக்கிறவங்க தனியா போய் சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். அந்த கினோஷிதாவோட 4 பில்லர்ல ஒரு பில்லரான டக்கேரோவை யாரோ டிஃபீட் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதானே உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி சரி நம்ம டீமை பாய்க்கலாம், ஆனா முதல்ல இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். உடனே அவனும் நானும் கூட வரேன், இன்னில இருந்து நம்ம டீம். ஆமா என்ன நேம் வைக்கலாம் நம்ம டீமுக்கு, உன்னோட பேரு இசுகி டென்மா, என்னோட பேரு இபுரியா, இப்படி வைக்கலாமா? இபி 10 டென்ரியா 10B. இவன் ரிமோ மாதிரியே தொணன்னு பேசிட்டு இருக்கான். அவங்களும் அவேக்கன் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை இந்த குவாலிஃபயர்ஸ்ல அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்களோ. உடனே பக்கத்துல இருக்கவனும் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம 2 பேரோட நேம்லயும் ஐ இருக்கு, பேசாம டபுள்னு வச்சிடலாமா? இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ரிமோவும் சாயாவையும் காட்டுறாங்க. இதே நேரத்துல அவங்க 2 பேரும் இசுக்கிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கடைசி அவன் அந்த அட்டாக்ல பார்த்தது. அதுக்கப்புறம் அவனை ஆளையே காணும். உடனே ரிமூவ் வந்துட்டு நீ அவனை நினைச்சு இவ்வளவு வரி பண்றானா, அந்த டிசாஸ்டர் பீஸ்ட அவன் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் போய் மீட் பண்ண வேண்டியதானா? அப்படிங்கிறப்போ அவனும் வாட்டர் எலிமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். இதை டாச் பண்ண அவனும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றான், இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவளும் இந்த மாதிரி ஓபனிங் கொடுத்தது உன்னோட ஃபால்ட் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அவங்களுடைய மாஸ்டர் வராரு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு குவாலிஃபை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இதை கேட்டு சாயாவும் ஃபைனலா மத்த அவேக்னர் கூட சண்டை போடுற நேரம் வந்துருச்சு, இந்த ரிமு கூட சண்டை போட்டு போட்டு போர் அடிச்சிச்சு, அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த ரெஜி கினோஷிதாவை காட்டுறாங்க. ஒரு சூட்கேஸ்ல இருந்து கர்மா ஸ்டோனை வெளியில எடுக்கிறான். அந்த சார்லஸ்க்கு என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு லேட் பண்றான்னு கேட்க எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாச்சும் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கான் போல. அப்படிங்கிறப்போ உடனே ரிஜி வந்துட்டு திரும்பவுமா அவன் கிடக்குறான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை பிரேக் பண்ண அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கெயின் ஆகுது. உடனே பின்னாடி இருந்த பாடி கார்டும் நான் வேணும்னா அவனை சர்ச் பண்றதுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் அனுப்புவான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அவனை பத்தி கவலைப்பட்டதை விட்டுட்டு இப்போதைக்கு நம்மளுடைய டாப் பிரியாரிட்டியான அந்த டோர்னமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண, இதுல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அந்த ஓல்டு மேன் வந்துட்டு என்ன இந்த கன்ஃபைன்மெண்ட் ரூம்ல அடைச்சு வச்சிருவான். சரி அது இருக்கட்டும், நான் கொடுத்த வேலை எந்த நிலைமையில இருக்கேன். பதிலுக்கு அவனும் இந்த நார்த் கான்டினென்ட்ல மொத்தம் 3000+ மெம்பர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல 800 மெம்பர்ஸ் கிட்ட நமக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல நான் ட்ரஸ்ட் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இருக்க அந்த ஸ்டோனையும் பிரேக் பண்றான். அப்பதான் அவனுடைய ஸ்டேட்டஸ் கூட நமக்கு காட்டுறாங்க. இவனோட லெவல் வந்துட்டு 12, இவனோட ஜாப் வந்துட்டு எலிமெண்டலிஸ்ட். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா லைட்னிங் தான் அவனுடைய பவர். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரூம்ல இருக்கான். அங்கதான் கமாண்டர் மின்டுவும் இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க, ஷோவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான். பதிலுக்கு அவரும் இப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், அவனை வேணா நான் டிஸ்போஸ் பண்ணிடவான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் இல்ல கமாண்டர் இது என்கிட்ட விட்டுருங்க. இதை பார்த்த இபேரியாவும் இவன் வந்துட்டு மென்டுடைய ஸ்டூடெண்டா இருப்பான்னு எதிர்பார்க்கல, அதனாலதான் என்னுடைய அப்பாவை பத்தி சொல்லும்போது அவன் கண்டுக்க கூட இல்ல. கமாண்டர் மின்டு வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான பர்சன், எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும். உடனே ஹீரோ வந்துட்டு கமாண்டர் நான் அந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல இபேரியா கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கான். உடனே கமாண்டரும் நல்லது ஷோ இப்ப நீ எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவளும் என்னுடைய பட்டர்ஃபிளை ட்ரீட்மெண்ட் மூலியமா நான் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிட்டேன். உடனே இபேரியாவை பார்த்தேன், அந்த ரேர் ஆர்டிஃபேக்ட் மூலியமா என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல உடனே கமாண்டர் மின்டு வந்துட்டு நீ யூஸ் பண்ண அந்த ரேர் ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு கொடாமா பேண்டேஜ் 18 கிரியேட் பண்ணது, இதை வச்சு பார்த்தா நீதான் அவருடைய சன்னா இருக்கணும். உடனே அவனும் மனசுக்குள்ள இவருக்கு என்னுடைய டேடை பத்தி தெரிஞ்சிருக்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், வீடனுடைய ஃபாதர்
இருக்கான் நானு. இதை கேட்ட ஹீரோவும் டேய் உல்டாவா சொல்றடா அப்படிங்கிறப்போ அச்சிச்சோ மன்னிச்சிருங்க எங்க அப்பா தான் ஏடன். உடனே கமாண்டரும் நீ என்னுடைய பொண்ணு லைஃபை சேவ் பண்ணிருக்க. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்மாவும் நானும் உங்க அப்பாவை பார்க்க வரோம். நீங்க 2 பேரும் இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. நாளைக்கு டோர்னமெண்ட்ல மீட் பண்ணலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் கமாண்டர் வந்துட்டு டென்மா வந்துட்டு உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான பர்சன். சின்ன வயசுல அவன் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அது அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் மேல வெறுப்பை உண்டாக்கி இருக்க. அவனோட வெறுப்பு தான் அவனுடைய பலமே. அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவனை சுத்தி இருக்கும்போது அவங்க மேல ஃபோக்கஸ் பண்றதுனால அவன் வீக் ஆயிடுறான். அதனாலதான் உன்ன அவன் சைட்ல பிளேஸ் பண்ண. நீ அவனுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டுனா நீ தான் அவனுடைய வீக்னஸ். இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். அவன் ஸ்கூல்ல நடந்த அந்த அட்டாக் வந்துட்டு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்க இந்த டிசாஸ்டர் பீஸ்ட் கூட நிறைய இங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 கான்டினென்ட்ல இருக்க கமாண்டர்ஸ டார்கெட் பண்றாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் டென்மா அவங்க எல்லாருமே எலிமினேட் பண்ணுவான். அவன் தான் ஹியூமனிட்டியோட கடைசி ஹோப். இந்த சீன் அப்டேட் பண்ணி டோர்னமெண்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஏரியா வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்திருக்காங்க. கமாண்டர் மிண்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வரதை கேள்விப்பட்ட உடனே 3000 இருந்த பார்ட்டிசிபென்டோட கவுண்ட் வந்துட்டு 5000 இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். இதை கேள்விப்பட்ட ரெஜி வந்துட்டு அந்த ஓல்டு மேன் வரான்னு தெரிஞ்சதும் பார்ட்டிசிபென்டோட கவுண்ட் அதிகமாயிடுச்சு. தேவையில்லாத தலைவலி. உடனே பாடி கார்டு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்றவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ரைட் ஹேண்ட்ல ஒரு ரிப்பனை கட்ட சொல்லியிருக்கான். இதை நோட்டீஸ் பண்ண ரிமூவ் வந்துட்டு எதுக்கு எல்லாரும் ரெட் ரிப்பனை கட்டியிருக்காங்க, ஒருவேளை இதுதான் ட்ரெண்டோ, வேணும்னா நம்மளும் ஒண்ணு கட்டிக்கலாமா அப்படிங்கிறப்போ உடனே சாயா வந்துட்டு கமாண்டர் மிண்டு இந்த இடத்துக்கு வராருன்னா நம்ம டென்மா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு டோர்னமெண்டோடைய குவாலிஃபையர் ஃபுஜிவாரா வராரு. எல்லாருமே இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிடுறான். இந்த குவாலிஃபையர்ஸ் எல்லாருமே 2 டிவிஷனா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். நீங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் சைட்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. இன்டர்னல் சைடுக்கு போற ஃபர்ஸ்ட் 500 மெம்பர்ஸ் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஒரு பர்சனுமே 2 டூல எடுத்துட்டு போலாம். நீங்க டீம் அப் பண்றீங்களோ இல்லையோ, எந்த மெத்தட ஃபாலோ பண்றீங்க இது எதுவுமே அவசியம் இல்ல. இந்த ஃபைனல் ரிசல்ட் என்னவோ அதுதான் இம்பார்ட்டன்ட். உடனே இபேரியா வந்துட்டேன் டென்மா அங்க பாரு அவன் தான் ரெஜி கினிஷிதா. எனக்கு தெரிஞ்சு அவன் கூட இருக்கிறத அவன் கொண்டு வந்த ஆளா இருக்கணும். அவன் இன்டர்னல் ஏரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவனை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பிளான்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல. இவன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டா ரெஜி கினிஷிதா இருக்க இடத்த நோக்கி போறான். உடனே அங்க இருக்கவங்க நம்ம ஹீரோவை வழி மறைச்சு யாரா நீ அப்படிங்கிறப்போ உடனே இன்னொருத்தனும் அவன் கையில ரெட் ரிப்பன் கூட இல்ல. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் ஸ்டார்ட் ஆகுது. இதே நேரத்துல சுச்சி வர வந்துட்டேன். அங்க இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு இங்க குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். இதே நேரத்துல அந்த இடத்துல ஷோ ஹிட்ங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. ஒரு காலத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய பேர் லெவல் 15ல இருந்தாங்க. பதிலுக்கு அவரும் அப்படியே சொல்றான் மொத்தமே 2 பேரோட லெவல் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு ஜின் தேவா லெவல் 21, இன்னொன்னு வந்துட்டு நீ ஷோ ஹிட்டன் லெவல் 18. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவா மாதிரி ஒரு ரூக்கி இல்லாம இந்த இடத்துல போர் அடிக்க போகுது. இதை கேட்டு அவரும் ஸ்டூபிடா பேசாத, தேவா மாதிரி ஒரு ஜீனியஸ் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்பியர் ஆவாங்க. உடனே இந்த ஷோ ஹிட்டன் வந்துட்டு நம்ம கமாண்டரை பார்த்தேன். நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டா ஒரு பையன் வந்துட்டேன் லெவல் 8ல இருக்க ஸ்கெலிட்டனை அவைக்கு நான் உடனே டிஃபீட் பண்ணலாமே, அது உண்மையானு கேட்க உடனே அந்த ஃபுஜிவரா வந்துட்டேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிறப்போ நம்ம கமாண்டரும் அது உண்மைதான் அப்படிங்கிறாரு. உடனே ஷோ ஹிட்டன் வந்துட்டு அந்த பையன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கானு கேட்க இவ்வளவு நாள் கழிச்சு மிண்டு வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா அவன் கண்டிப்பா டேலண்டா தான் இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ தான் பாக்குறாங்க. லெவல் 10ல இருக்கான் எலமெண்டலிஸ்ட். ஆனா இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அடுத்ததா சாயாவா பாக்குறான் வாட்டர் டைப் எலமெண்டலிஸ்ட். ஆனா இவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அப்பதான் அந்த இடத்துல ஆனான்னு சொல்லிட்டு ஒருத்தைய பாக்குறாங்க. இவளோட லெவல் வந்துட்டு 16 குட் எலமெண்டலிஸ்ட். இவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கமெண்டரும் நீங்க சொன்னதுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டா. உடனே ஷோ ஹிட்டன் வந்துட்டேன் இந்த வாட்டி 0 லெவல்ல ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான். இதை கேட்டு அந்த எக்ஸாமினரும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒருத்தன் ஜாயின் பண்ணிடுவானுங்க கியூரியாசிட்டியில. ஆனா சுத்த வேஸ்ட், சீக்கிரமா டிஃபீட் ஆயிடுவானுங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ரிஜியை காட்டுறாங்க. இந்த வாட்டி லெவல் 0ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சிரிக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க சார்லஸ் உடைய கிராஸ்போவை காட்டுறான். இத பார்த்து அவனும் யாரா நீன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நீ யார தேடிட்டு இருக்கியோ அதே பர்சன் தான். இதை கேட்டு அவனும் காண்டாயிட்டேன். டெக்காருவை டிஃபீட் பண்ணது நீயா? எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை இந்த இடத்துக்கு யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க கிட்ட இவனை புடிங்கன்னு சொல்ல பதிலுக்கு அங்க இருந்தவங்களும் இதை எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரிஜி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல இவனுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பார்க்க
பாக்குற ஷோஹிட்டனும் 3 பேர் லெவல் 6ல இருக்காங்க, 2 பேர் லெவல் 7ல இருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவன் மட்டும் என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நான் அவனை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். இதே நேரத்துல இபேரியா வந்துட்டேன். என்னால அதுல ஒருத்தனை ஹேண்டில் பண்ண முடியும். டெல்மா என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனால 4 பேரை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனோட பேக்கத்தோட அந்த ரெஜியுடைய ஆளு வந்துட்டேன். என்னுடைய ஆப்போனன்ட் வந்துட்டேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தேன். ஆனா லெவல் 0ல இருக்க ட்ராஷ்னு எனக்கு தெரியாது. உடனே நம்ம ஹீரோவும் வழியை விடுன்னு சொல்ல இதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சார் வந்துட்டு என்ன பயமுத்துறாரு போல. அப்படிங்கிறப்போ சோஹிட்டனும் லெவல் 0ல இருந்தாலும் அவனுடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இதுக்காகவே உனக்கு ஆபத்து வரும்போது நான் உன்னை காப்பாத்துறேன். உடனே அவனுடைய ஆப்போனன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்துட்டேன். உன்னோட மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் அவன் மேல விழுத. நான் அப்பவே சொன்னேன் வழியை விடுன்னு. ஆக்சுவலா அந்த பர்சன் அந்த இடத்துலயே இறந்துட்டான். இதை பார்த்து சோஹிட்டனும் ஒரே பஞ்ச்ல லெவல் 7ல இருக்கவனா கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக்காக இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.